எனக்கு நிறைய பேர் வந்து கோவிட் டைம்ல வந்து இந்த மாதிரி பிசினஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, நிறைய விமன் எஸ்பெஷலி. ஸோ அந்த மாதிரியா இல்லை யூ டன் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர் எஜுகேஷன் ஆன் திஸ் அண்ட் யூ ஸ்டார்டட் யுவர் கரியர்? இது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இது வரைக்கும் வந்தேன்றது கேட்டிங்கன்னா, இட் ஆல் ஹேப்பன்ட். அவ்வளோதான். அந்த சிம்பிள் வேர்ட் தான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் இதை நான் பிளான் பண்ணியோ, இல்லை வந்து இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு எதுவுமே பண்ணது கிடையாது. கோவிட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் கோவிட்னால ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. ஐ வாண்டட் டு டூ சம்திங். 300 ரூபி நான் கேக் வெளில வாங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 400 இல்லை 500 வந்தால் கூட இட்ஸ் ஓகே. பட் இட்ஸ் கோன் பி 700 or 800 அப்படின்னு வரப்போது. there's always a debate. Why do you charge so much அப்படின்றது. பட் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் 3 days பண்ண வேலை வந்து ஃபைனலி என்ன ஆகும்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவுட்கம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிடிஎஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துட்டு. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி ஷாக்கிங்காக இருந்துச்சு. தானோஸ் உட்காந்துருக்கணும், ஆனால் வந்து என் பையன் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தானோஸோட ஹார்ட்டில் வந்து ஒரு ஹீ வில் பின் இட். ஸோ பின் பண்ணும்போது பிளட் வரணும் அப்படின்னாங்க. என்ன மேம் என்ன மேம் சொல்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப பொலைட்டாக சொல்லுவோம், மேம் என்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி கேக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வி எக்ஸ்பிளைன் தெம். ஏன்னா டார்க் கலர்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். அண்ட் இந்த மாதிரி ஒரு கலர் அவுட்புட் கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது அவங்க கிட்ட சொல்லவே முடியாது. ஸோ நம்ம அந்த டைமில் ஒரு 4-5 ஆர்டர்ஸ் நம்மளோட ரெவென்யூக்காக எடுத்தோன்னா 4 ஆர்டர்ஸுமே நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்க முடியாது. அண்ட் தட் அகெயின் ஹிட்ஸ் மை கிரெடிபிலிட்டி. ஹைஜீனிக்கலாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக ஹோம் பேக்கர்ஸ்க்கு வரலாம். Welcome to Master the Mic with me, your host Monisha. ஸோ இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சனுங்க. அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஐட்டனரி வந்து இல்லாம எந்த செலிப்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டனரி தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், யூ கெஸ்ட் இட் ரைட். ஸோ வி ஹாவ் அ ஹோம் பேக்கர் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு ஸ்வீட் டூத் பர்சன் அப்படின்னா கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு எபிசோடா இருக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் நம்மளோட எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், எல்லாருக்குமே கேக் பார்த்தோன்னா வாவ் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் ஒரு பயமும் இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு சேஃபா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ ஃபுட் சேஃப்டி பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் செகண்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து பின்இன்ட்ரெஸ்ட் வந்து பிக்சர்ஸ் அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும், இந்த மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் கஸ்டமைசேஷன் நம்மளோட ஹோம் பேக்கர் பண்ண முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஏன் ஹோம் பேக்கர் கிட்ட இருந்து நம்ம ஒரு கேக்கை வாங்கணும் கம்பேர்ட் டு த அதர் பிராண்ட்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் ஹேவிங் அமேசிங் கேக்ஸ் அவுட். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களும் ஒரு ஸ்வீட் டூத் பர்சன், ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரினியர் ஜர்னியுமே இங்கே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்க போகுது. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் our guest. Hi Shruti, welcome on show. Hi Monisha, happy to be here. Thank you, pleasure having you. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மனுஷா, நீங்க எப்படி இருக்கீங்க? I am doing good. Thank you so much. Let's begin. உங்களோட brand name வந்து so resonating. So I want you to tell, how did you coin your brand name? ஃபர்ஸ்ட் திங் வந்து பேரை வச்சு ஒரு ஹோம் பேக் ஹவுஸ் அந்த மாதிரி வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதே ஐடியாவில் தான் கேட்சியாக இருக்கணும் அண்ட் ரிலேட்டபிளாகவும் இருக்கணும் அண்ட் எவ்ரி திங் இஸ் பீன் பேக்ட் அண்ட் அது ஹோம்மேடாகவும் இருக்கணும். ஹோம்மேட் கேக்ஸ் விட ஹோம்மேட் ட்ரீட்ஸ், பிகாஸ் இட்ஸ் பேசிக்லி ட்ரீட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அப்படி தான் இதை ரெண்டுமே சேர்த்து பேக்ட் ஹோம்மேட் ட்ரீட்ஸ் அப்படின்ற பிராண்டை வச்சு. அண்ட் எஸ், இட் கேட்ச்ட். Fantastic. Really nice to know the hook.
So we're going to first start with the food safety and myths. Sure. And that is going to be one interesting segment which people look forward to. So நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிஷியல் டேஸ் நாட் நவ் பட் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இங்க் கேக்ஸ், அதாவது ஆமா. எக்ஸாக்ட்லி கோயிங் வித் போட்டோ பிரிண்ட், எந்த ம். இமேஜ் வேணுமோ நம்ம வந்து போட்டோ பிரிண்ட் வந்து கேக்லயே போடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபேஸ் இருந்தது. பட் அது எவ்வளவு தூரம் அந்த மாதிரி கேக்ஸ் வந்து ரொம்ப சேஃப் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இங்க்னால எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இது எல்லாமே வந்து எடிபிள் டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எடிபிள் டாப்பர்ஸ்னாலே நீங்க வந்து தாராளமா எப்படி கேக் சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி சாப்பிடலாம். ஓகே. அண்ட் இங்க்ன்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கும்போது தீஸ் ஆர் ஆல் மேட் வித் ஃபுட் கிரேட் அண்ட் ஹை குவாலிட்டி எடிபிள் இங்க்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃப் தான். அண்ட் திஸ் நம்ம எப்படி பேப்பர் மேல ஒரு பிரிண்ட் எடுக்கிறோமோ கலர் பிரிண்ட், அந்த மாதிரியே வந்து சுகர் ஷீட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ சுகர் ஷீட்ஸ் மேல ஒரு எடிபிள் இங்க் வச்சு பிரிண்ட் எடுக்கிறது தான் எடிபிள் பிரிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் வெரி வெரி மினிமல் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ், நீங்க சொன்ன மாதிரி தான் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ அது எப்படி வேணாலும் நீங்க பிரிண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் டோட்டலி எடிபிள். Fantastic. That's a good news for all of us. Yes. So quickly, second question I would like to ask you is in the eggless cake ம். அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஆமா. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியோர் வெஜிடேரியனுக்கு அது என்னைக்குமே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து ஆமா. கண்டிப்பா. எக்லெஸ்ஸா அப்படின்னு பாப்பாங்க. ம். லக்லி சின்ஸ் ஐ எம் நான் வெஜிடேரியன் அவ்வளோ கியூரியஸ் கேக்கா சாப்பிடலாம் அப்படின்ற சாப்பிடலாம். மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். பட் ஹவு டு யூ பேசிக்லி ஐடென்டிஃபை இட்ஸ் ட்ரூலி அன் எக்லெஸ் கேக் அப்படின்றது ஐ ஹாவ் அ கொஸ்டின் டு யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்லெஸ் கேக் அப்படின்னாலே இட்ஸ் நத்திங் பட் வித்தவுட் எக். ம். பேசிக். மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து சேம் தான். ஒன்லி திங் இஸ் எக்குக்கு பதிலா ஒரு சப்ஸ்டிட்யூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் எண்ட் ரிசல்ட் வந்து எக் யூஸ் பண்ண கேக் மாதிரியே வரணும். ஸோ ம். இதுக்காக வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோமான்னு கிடையாது. அதுக்கான சப்ஸ்டிட்யூட்ஸ் இட் மைட் பி அ கர்ட் ஆர் அ பட்டர் மில்க் ஆர் எனிதிங். ஓகே. அண்ட் டேஸ்ட் இல்லன்னா அதோட டெக்ஸ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொஞ்சம் டென்ஸா தான் இருக்கும். ஸோ எக் இருக்கிற வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளஃபியா, ஸ்பஞ்சியா இருக்கும். ரொம்ப ம்ஹ்ம். சாஃப்ட்டா, லைட் வெயிட்டா இருக்கும். பட் அதுவே வந்து எக்லெஸ் கேக்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஸா, ஹெவியா தான் இருக்கும். பட் அதுக்காக அது சாஃப்ட்டா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ற மெத்தட்ஸ் பொறுத்து தான் உங்களோட அவுட்கம்மே வரப்போகுது. ஓகே. ஸோ எக்லெஸ் கேக்ஸ் they really taste well than egg cakes actually speaking. Wow, that's an amazing news. So யாரெல்லாம் வந்து எக்லெஸ் கேக் ட்ரை பண்றோம், I think we should all try that out so that கண்டிப்பா. we know it, you know how it tastes. Okay, great, Shruti. So I would like to ask you, like, you know, இப்போ இந்த sugar free cakes இல்லாட்டி ம். இந்த மைதா ஃப்ரீ கேக்ஸ் ஆ. இதெல்லாம் நிறைய வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆமா. இது வந்து ஆக்சுவலி லைக் யூனோ ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்ற ஆக மொத்தம் கேக்கே சாப்பிடக்கூடாது, பட் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்ஷனரி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆமா. ஸோ இஸ் இஸ் ஆல் ரியலி யூனோ வெரி ஹெல்தி அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. And how does it taste? Because the end of the day, taste matters. Adhanala, I want Okay. to ask you this question. See, it tastes good, no doubt in it, but not so tasty like the maida refined sugar cakes. That Hmm. is one sure thing. ஆனா அதுக்காக ரொம்ப பேடா டேஸ்ட் ஆகும். இல்ல அது கேக் மாதிரியே இருக்காது. அப்படி எல்லாமே கிடையாது. பட் ஆக்சுவலி இந்த மாதிரி கேக்ஸ் பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நீங்க ப்ராப்பரான ஒரு பேக்கர் கிட்ட போய் சொல்லும்போது, தே யூஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் தீஸ் ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார்ஸ். பேசிக்கலி மைதா. Mhm. மைதாக்கும், சுகருக்கும் ஆல்டர்னேட்ஸ் போட்டு அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி அவுட்கம் கொண்டு வரது தான் வந்து ஹெல்தி பேக்ஸ் அப்படின்றது. ஸோ Okay. இதுல மெயின்லி பார்த்தீங்கன்னா, ராகி யூஸ் பண்ணலாம், வீட் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட பெர்சனல் பிரெஃபரன்ஸ் அண்ட் டேஸ்ட் பேலட் பொறுத்து தான் வந்து நம்ம அதுக்கான சப்ஸ்டிட்யூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் எஸ், கண்டிப்பா மைதா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரிஃபைன்டான ஒரு ப்ராடக்ட்ன்றபோது இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ அப்படி Mhm. ரொம்ப ஹெல்த் ஸ்பெசிஃபிக்கா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன Okay. மாதிரி வீட் அண்ட் ராகி அண்ட் ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ரிஃபைன்ட் சுகருக்கு நீங்க வந்து யூ கேன் யூஸ் ஜாகரி. Okay. வீட் அண்ட் ஜாகரி கேக்ஸ் டேஸ்ட் அமேசிங். Oh, பட் எஸ், அந்த ஒரு earthy டேஸ்ட் இருக்கும். ஏன்னா ஜாகரிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேஸ்ட் right. கண்டிப்பா அது நம்ம அந்த சுகர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டிங்க்ட்டா தெரியும். பட் அகெயின் நீங்க எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி எந்த ப்ரொபோர்ஷன்ல போடுறீங்கன்ற பொறுத்து அந்த அவுட்கம் இருக்கும். பட் எஸ், தட் ஆல்சோ இஸ் நைஸ். ஸோ டேஸ்ட் அண்ட் ஹெல்தியா சாப்பிடணும், கில்ட் ஃப்ரீயா சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து எஸ், You ஹெல்தி can go பேக்ஸ் for. இஸ் அ எஸ். Super. Sugar free and maida free cake is a good news for lot of, you know, health conscious people and especially aged people க்கு. So guilt free நீங்க சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் பல குட் நியூஸ் வரப்போகுதுங்க. Wait and watch. Okay. So tell me about, you know, there is a myth. I don't know if it's true or false. நிறைய வந்து ஹோம் பேக்கர்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர் கேக்ஸ் இல்லாட்டி இந்த ஃப்ராஸ்டிங்ஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே. விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். பட் how far it's true? Be very honest. இட்ஸ் டெஃபினெட்லி எ வெரி ஃபால்ஸ் தாட். ஏன்னா வந்து ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்னாலே அந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா எல்லாமே
ப்ரொக்யூர் பண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுனால தான் ஹோம்மேட் கேக்ஸே வந்து எவ்ரிபடி இஸ் லவ்விங் இட். ஓகே. அண்ட் இந்த லெஃப்ட் ஓவர்ஸ் அப்படின்றது வி ஆர் நாட் கமர்ஷியல் பேக்கர்ஸ் ஹூ கீப்ஸ் ஆன் மேக்கிங் திங்ஸ் ஸ்டோர்ஸ் இன் ஃப்ரிட்ஜ் ஆர் ரெஃப்ரிஜரேட்டட் பிளேஸ் அண்ட் பீப்புள் கம் அண்ட் பை இட் அப்படி Right. நடக்காது இங்க. ஸோ இங்க வந்து ஆர்டர் பேஸ்ல தான். அதுவுமே ப்ரீ ஆர்டர்ஸ். ஸோ ப்ரீ ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ தேவைன்றது நாங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஓவர் இருந்தாலுமே இட் கோஸ் டு த டஸ்ட்பின் ஆர் எங்க வீட்ல இருக்கிற பசங்களுக்கு பண்ணணும்னா அந்த டைம்ல குயிக்கா ஒரு குட்டி கேக் பண்ணி ஃப்ராஸ்ட் பண்ணி குடுத்துருவோம். லெஃப்ட் ஓவர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்றதில்ல. எஸ்பெஷலி கேக்ஸ் அண்ட் கிரீம்ஸ் பிக் நோ. Big no. எஸ். Okay, all right. So next is I would like to ask is like in the fondants. So fondants has been like the next craze after this photo ink cakes. ஆமா. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னெல்லாம் அவங்க இமேஜின் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபாண்டன்ஸ்ல கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இட் லுக்ஸ் அமேசிங் பட் when it comes to can you consume it அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போது how far you think it's safe? Okay, see anything which is taken in a moderate amount is safe. And fondants கண்டிப்பா அன்சேஃப்னு யாருமே எங்கேயுமே சொல்ல மாட்டோம். மெயினா ஃபாண்டன்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேக்ஸ் மேல பார்க்குற கியூட் கியூட் டாப்பர்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணணும், இல்ல உங்கள மாதிரி ஒரு ஃபிகரின் பண்ணணும். இந்த மாரி விஷயம் நம்ம எப்படி ஒரு க்ளே வச்சு பண்றோமோ, ம். அது வந்து நான் எடிபிள். பட் அதே மாதிரி எடிபிளான ஒரு க்ளே தான் நம்ம வந்து ஃபாண்டன்ட்ன்னு சொல்றோம். ஸோ ஃபாண்டன்ட் இஸ் நத்திங் பட் சுகர் அண்ட் கலர். ம். பட் அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாண்டன்ட் நீங்க ஃபாண்டன்ட் கேக்ஸா சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாரி இருக்கும். நெறைய பேருக்கு அதோட டேஸ்ட்டும் பிடிக்காது. Right. பட் இஃப் யூ லிமிட்டட் டு த டாப்பர்ஸ் அலோன் ம். லைக் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிகரினோ, இல்ல ஒரு மேல ஒரு டெடி பேரோ, இல்ல யூனிகார்னோ பசங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு டாப்பர் எடுத்து சாப்பிடவும் முடியுன்ற மாரியான விஷயங்கள் பண்றதுக்கு ஃபாண்டன்ட் எஸ் டெஃபினெட்லி யூஸ்ட். அண்ட் ஃபாண்டன்ட்ஸ் வந்து ஆர் வெரி வெரி சேஃப். பட் அகெயின் அதுக்குமே வந்து எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி Okay. நாங்க ஹோம் பேக்கர்ஸ் கண்டிப்பா வந்து 10க்கு 100 வாட்டியாவது அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் குடுப்போம். பிகாஸ் நான் Okay. சொன்ன மாதிரி ப்ரீ ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து வேலை பார்ப்போம். ஸோ இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அன்னைக்கு அன்னைக்கு டேட்ல எக்ஸ்பயர் ஆகுதுன்னா வீல் கோ அண்ட் ப்ரொக்யூர் அ நியூ ஒன். ஸோ இட்ஸ் டோட்டலி சேஃப். ஃபாண்டன்ட்ஸ் ஆர் டெஃபினெட்லி சேஃப். பட் அகெயின் எஸ் இட் இஸ் டூ ஸ்வீட். ஸோ நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா வேண்டாம். அண்ட் பட் எனக்கு ஒரு டெக்கார்க்காக தான் மட்டும் வைக்கணும். பேப்பர் வேண்டாம். எடிபிள் ஆர்ட் எப்பவுமே வந்து அதோட ஏஸ்தெட்டிக்ஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ம். கேக்கோடது. அண்ட் குழந்தைங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயம் பார்த்தாலே எடுத்த உடனே Correct. கடிச்சு பார்க்கணும்னு ஒரு ஒரு கியூரியாசிட்டி Curiosity. இருக்கும். ஸோ அந்த மாரி பசங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க ஒரு கேக் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஃபாண்டன்ட் டாப்பர்ஸ் கேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபாண்டன்ட்ஸ் ஆர் டோட்டலி சேஃப் அண்ட் எஸ் கன்சியூம் இன் அ வெரி லிட்டில் குவான்டிட்டி. தட்ஸ் வாட் ஐ வுட் சஜெஸ்ட். ஸோ நம்ம வந்து நார்மலா ஒரு கேக் பார்க்கும்போது how would we know is it very fresh? எஸ்பெஷலி அவுட் சைட் கேக்ஸ் நம்ம வந்து கடைக்கு போறோம், பேக்கரி ஷாப்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ we can't obviously touch it. We can't obviously put it inside the mouth. ஸோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்ற இடத்துல கண்டிப்பா. கடைக்காரங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்ல போறது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க இன்னைக்கு தாங்க காத்தால வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. Correct. ஸோ அந்த ஒரு பார்வையில எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் that it's fresh or not fresh? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க எப்பவுமே ஒரு கேக் போறீங்க, ஒரு கேக் செலக்ட் பண்றீங்கன்னா, அவங்கள எடுத்து காமிக்க சொல்லுங்க. ஸோ ம்ஹ்ம். காமிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங் நீங்க பார்க்கும்போதே வந்து அந்த கிரீம் ஆக்சுவலி ரொம்ப கிரீமியா இருக்கணும். ட்ரையாவோ, இல்ல கிரம்பிள்டாவோ இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ரொம்ப கிரீமியா அந்த ஷைனோட இருக்கு ஃபினிஷிங் அப்டின்னா, எஸ் இட்ஸ் அ வெல் ஃப்ரெஷ் கேக். ஃப்ரெஷ் கேக் எஸ். 2வது வந்து கொஞ்சம் நீங்க லைட்டா ஒரு அந்த ஸ்மெல் ஸ்மெல். பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அந்த சவர் ஸ்மெல் வரக்கூடாது. ரைட். புளிச்சு போன மாதிரி ஆமா. ஒரு ஸ்மெல் புளிச்சு போன வரக்கூடாது. மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து வரக்கூடாது. பட் இதுக்கு எல்லாமே நெறைய ஆட் பண்றாங்க கமர்ஷியலா. பட் ரைட். அகெயின் இது வந்து நம்ம பார்க்கும்போது இந்த 2 விஷயமும் நம்ம செக் பண்ணலாம். ஆப்வியஸ்லி கட் பண்ணி சாப்பிடும்போது கரெக்ட். கண்டிப்பா டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா வந்து அந்த சுகரியான ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நாள் ஆனா அந்த சுகர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? ரொம்ப ஃபெர்மெண்ட் ஆன சோக்க மாதிரியான ஒரு டேஸ்ட் வரும். ஸோ பட் அதுவரைக்கும் நம்ம போகாம இருக்கணும்னா, the easiest thing is நீங்க சொன்ன மாரி கேளுங்க. ஸோ கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆமா எனக்கு பண்ணது தான் சொல்லுவாங்க. பட் இந்த மாரி விஷயங்கள் பார்த்து எடுத்து பாருங்க. நீங்க ஏன்னா ஓகே. கண்ணாடிக்குள்ள இருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகா தான் இருக்கும். நம்ம ரைட். நேர்ல டைரக்ட்டா கண்ல பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? அண்ட் இதெல்லாமே அவாய்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு பேக்கரி இல்ல நல்ல ஒரு ஹோம் பேக்கர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, தாராளமா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் குடுப்பாங்க. ஸோ வாவ்! ஃபேன்டாஸ்டிக்ங்க. ஸோ இனிமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைக்கு போய் வாங்குறதே கம்மி பண்ணிடணும். ஏன்னா, இப்ப ஸ்ருதி இங்க இருக்காங்க நம்மளுக்காக. பட் இன் கேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்டின்னா, கண்டிப்பா அந்த கண்ணாடியிலருந்து வெளில எடுத்துட்டு, யூ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அரவுண்ட் த ஃபுல் கேக் அண்ட் ஆல்சோ ஸ்மெல் த கேக் அ லிட்டில் பிட். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த புளிச்ச வாடை வராம இருக்கணும். அண்ட் வந்து கிரீம் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஃபீல் இருக்கு அப்டின்னா, தென் இட்ஸ் அ கோ டூ கேக் அப்டின்றதா சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ரியலி ஃபேபுலஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இன் த மித் செக்மெண்ட் ம். உங்களுக்கு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ் அ மித் நெறைய பேர் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணி ஹோம் பேக்கர்ஸ் பத்தி
நீங்க தான் மித் கேள்விப்பட்டிருக்கீங்க. தட் வில் பி கிரேட் ஃபார் அஸ் டு நோ அண்ட் டு மை ஆடியன்ஸ். ஓகே. ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வந்து மித் அப்படின்றத விட, இப்ப நெறைய பேருக்கு வந்து தே ஆர் ஆல் வெல் எஜுகேட்டட் அண்ட் தே நோ மச் மோர் தேன் பீப்பிள் ஆக்சுவலி. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சத விட, அவங்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓ! இப்படியெல்லாம் இருக்கான்ற மாரி கூட யோசிக்கிற மாரி இருக்கும். ஸோ, Right. மித்துன்றத விட அவங்க சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஆர்டர்ஸ் நீங்க ப்ரீ ஆர்டர்ஸ் தான் எடுக்கிறீங்க. எங்களுக்கு அவசரமா வேணும்னா நாங்க என்ன பண்றது? இந்த ஒரு ம். கம்ப்ளைண்ட் தான் நான் சொல்லுவேன். ஒரு Right. மித்துன்றத விட இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ம். ஸோ, அதுக்கு ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி தான். வி டோன்ட் ஜஸ்ட் மேக் கேக்ஸ், ஸ்டோர் இட் அண்ட் கிவ் இட். ஸோ, நாங்க ம்ஹ்ஹ்ம். பேசிக்கலி வந்து நீங்க ஒரு கேக் சொல்றீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா, நாங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, கேக் பேக் பண்ணி, அதுக்கப்புறம் கிரீம வாங்கி இது பண்ற மாரி தான் இருக்கும். கிரீம் எஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரோசன் கிரீம்ஸ் தான் எடுத்து பண்ற மாரி இருக்கும். பட் அகெயின் அப்பப்ப பண்ணும்போது அந்த டைம் இருக்கும். ஸோ, அதனால தான் அந்த லேட் ஆகுது. பிகாஸ் பேக்கரி போனீங்கன்னா, உடனே குடுக்குறாங்க மேம். நீங்க வந்து ஒரு நாள் முன்னாடி சொல்றீங்க. தீம் கேக்னா 3 நாள் முன்னாடி சொல்றீங்க அப்டின்னுவாங்க. பட் தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ Right. கமர்ஷியல் பேக்கர்ஸ் வந்து ரெடிமேடா இருக்கும். தே ஜஸ்ட் நீட் டூ டேக் அண்ட் ரைட் இட். Right. ஓகேங்களா? பட் நாங்க அப்டி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மித்துன்றத விட ஒரு கம்ப்ளைண்ட்டாவே வருது ஒரு நெறைய பேருக்கு. டிபேட்டபிள் டாபிக்காவே இருக்கு கண்டிப்பா, மோஸ்ட் ஆஃப் த கண்டிப்பா. டைம்ஸ் அப்படின்னு சொல்ல எஸ். வரீங்க. ஸோ ஓகே. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அத புரிய வைக்கிறதுக்குள்ள கஷ்டம். சில பேர் புரிஞ்சுட்டு ஓகேன்னுவாங்க. சில பேரு நீங்க சொன்ன மாரி தான் ஈஸியா டப்புன்னு வேணும்னா, சரி ஓகே நாங்களே சொல்லிருவோம். நீங்க பரவால்ல மேம் எங்களால கஷ்டம். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாரி இருக்கும். ஸோ காட் இட். இதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஆமா. செக்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. காட் இட். ஐ டோட்டலி கெட் இட். ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு லைக் தி கஸ்டமைசேஷன். ஓகே, தட் இஸ் ஒன் பிக் எலிமெண்ட். ஏன்னா ஒரு ஒரு காலத்துல வந்து there were just 2, 3 ஃப்ளேவர்ஸ். ம். ஒண்ணு சாக்லேட், இல்ல பிஸ்தா, இல்ல மேங்கோ, இல்ல ஸ்ட்ராபெர்ரி அப்படின்ற ஆமா. ஒரு காலம்லாம் தாண்டி ம். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கேம் இன். ம். இப்போ அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் ட்ரெண்ட் லைக் தே ஹேவ் அ பிராண்ட், அவங்களோட ஓன் லோகோ கிரியேஷன் வந்து ஆமா. நிறைய விஷயங்கள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு த மாடர்னைசேஷன் ஆஃப் கேக்ஸ் ஹவ் ரியலி கான் வெல். எஸ். So tell us about, any client who reached out to you as a story, with an, very unique cake, customization cake. Maybe like இப்போ ரீசெண்டா நிறைய பேர் பின் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்து காமிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ம். வேணும், அந்த மாதிரி வேணும் எல்லாமே. So just throw some light about, one interesting, cake that you love baking and was so innovative. As in like ஒரு பேக்கரா உங்களுக்குமே சில challenges will be very, ஆமா. good ம். for you. You will ம். feel like it's nice. I'm not doing yet another similar cake. அந்த ரைட். மாதிரி. நீங்க சொல்லும்போதே எனக்கு அந்த கஸ்டமரோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான் ஞாபகம் வருது. ஸோ, ஒன் கஸ்டமர் கேம் டு மீ ஆஸ்கிங் ஃபார் அ கேக் டு பேக் ஃபார் ஹர் சன். ம்ஹ்ம். ஸோ, அண்ட் ஹி இஸ் அ தானோஸ் ஃபேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ, நம்ம மார்வெல் அவெஞ்சர்ஸ்ல வந்து தானோஸ். ஸோ, கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஃபன். ஃபர்ஸ்ட்டு அது அதிசயமா இருந்துச்சு. ஹி இஸ் அ வில்லன். ஆனாலும் வந்து அந்த தானோஸ் ஃபேன் அவனுக்கு இந்த மாரி வேணும். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொன்னாங்க. அவன் வந்து ஒரு த்ரோன்ல உட்கார்ந்திருக்கணும். ம். ஸோ த்ரோன்ல உட்கார்ந்து அவன் இந்த மாரி கை வச்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நெறைய ஸ்பெசிஃபிகேஷன் Detailing சொன்னாங்க. was so ஆமா. much. அண்ட் என்னோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ் தீம்ட் டாப்பர்ஸ் தான். அண்ட் எல்லாமே எடிபிள் டாப்பர்ஸ் நான் பண்ணுவேன். பட் இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துட்டு. ஏன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி ஷாக்கிங்கா இருந்துச்சு. ம்ஹ்ம். நோபடி வில் ஆக்சுவலி கோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப் தீம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானோஸ் உட்கார்ந்திருக்கணும். ஆனா வந்து என் பையன் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி தானோஸோட ஹார்ட்ல வந்து ஒரு ஹி வில் பின் இட். ஸோ ஓகே. பின் பண்ணும்போது பிளட் வரணும் அப்டின்னாங்க. என்ன ஓ! மேம் என்ன மேம் சொல்றீங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. பட் ஷி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இல்ல ம். இட்ஸ் லைக் ஹி இஸ் அ பேட் கை. ஸோ என் பையன் ம். வந்து ஹி ஃபீல்ஸ் லைக் அன் அவெஞ்சர் ஹீரோ. ஸோ அவனுக்கு வந்து ம். அந்த தானோஸ வந்து டெமாலிஷ் பண்ணணுன்ற மாரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களான்னு. எனக்கு வந்து எப்படி சொல்றது? இந்த மாரி கஷ்டமான தீம்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யோசிப்பேன். ஆனா கண்டிப்பா பண்ணலான்ற மாரி இருக்கும். பிகாஸ் Right. எவ்ரிதிங் இஸ் அ லேர்னிங். True. ஏன்னா நம்மளா இத வந்து உட்கார்ந்து வீட்ல கண்டிப்பா யோசிக்க மாட்டோம். Correct. Correct. அதுவும் ஒரு குத்துனா பிளட் வரணுன்ற லெவலுக்கெல்லாம் கண்டிப்பா யாருமே யோசிக்க மாட்டோம். ஸோ ஓகேன்னு சொல்லியாச்சு. பட் இட் வாஸ் ரியலி டஃப். ஏன்னா வந்து நம்ம பண்றது ஃபாண்டன் கேக்ஸ். அது வந்து உள்ள வந்து நம்மளால சும்மா பைப்பும் Yeah. பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நெறைய ரிசர்ச். ஆக்சுவலி நெறைய பேர் நெனைப்பாங்க ஹோம் பேக்கிங் ஈஸி. என்னமோ ம். கலக்குறாங்கம்மா, போடுறாங்க, கேக் பண்றாங்க, கிரீம் போடுறாங்க, அனுப்புறாங்கன்னு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிளானிங்ன்றது வந்து எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா நாங்க ம். பாட்டுக்கு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க தான் கட் பண்ண போறீங்க. அந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தான் தெரியும். பட் வி ரத்தம் விஷுவலைஸ் வருமா? எவ்ரிதிங். வராதா? வருமா? வராதா? அது குத்தியும் பார்க்க முடியாது. ஏன்னா Correct. அவ்ளோ I was about to ask the same question. அங்க நீங்க சீரியஸ்லி. குத்தியும் பார்க்க முடியாது. ஆஹா.
அது எப்படி வந்துச்சுன்றத அவங்க கிட்ட தான் கேட்கணும். பட் ஸ்டில் Right. நம்ம ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நம்ம அத ஸ்டார்ட் பண்றோம். Correct. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் Right. எஸ் அது வந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ யா ஐ டிட் Oh. மை வொர்க். ஸோ தட் வாஸ் த கிரேசியஸ்ட் அண்ட் த டஃபஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். வாவ்! தட் இஸ் அன் அமேசிங் ஸ்டோரி. ஆக்சுவலா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கிளையண்டோட ஒரு கேஸ் ஸ்டடி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆம். பிகாஸ் ஒரு ஒரு மதரா ஐ திங்க் ஷி வுட் ஹவ் ஆல்சோ மேட் ஹர் சன் ஃபீல் லைக் அ ஹீரோ யா இன் ரியலி. தட் மொமெண்ட். ம். அண்ட் ஆல்சோ ஒரு கிட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பாப் ஆறுது, இல்லாட்டி இந்த மாதிரி ஊஸ் ஆறுது எல்லாமே வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் கிரியேட் ஆமா. பண்ணும். இல்லையா? அண்ட் தட் கிவ்ஸ் தெம் அ ஹீரோயிசம் ஃபீல். அண்ட் தட் இஃப் இட்ஸ் அ பாய் பேபி, ஓ நோ டவுட்ஸ் அபௌட் இட். இதுல வந்து இது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருந்தது ஆக்சுவலி. ஸோ யூ கேன் மேக் ஈவன் make it very realistic is எஸ். what I mean. Not யா just by only எக்ஸாக்ட்லி. visual, but ம். also making it, with action. That's எஸ். something I really feel is highlighting about Shruti. Great. So tell us about like normally how long does it take? Of course, to make cakes. I mean, like obviously it depends on evlo intricate works irukku, enna flavor and all that stuff. But ஒரு approximation, it takes about 3 hours, 5 hours. I don't know. Just for my understanding. ஒரு கேக்க பேக் பண்றோம் அப்டின்னா, இட் ஆக்சுவலி டேக்ஸ் அ வெரி மினிமல் டைம். ஸோ எல்லாமே நம்ம ப்ராப்பரா செட் பண்ணி, ரெடி பண்ணி வச்சோம்னா, வித்தின் 1 ஹவர் ஈவன் அ 3 கேஜி கேக் கேன் பி பேக்ட். டிபெண்டிங் Okay. ஆன் த சைஸ் ஆஃப் த அவன் யூ ஹேவ் அண்ட் த ஐ மீன் ஸ்டாண்ட் மிக்ஸர் யூ ஹேவ். பட் அது வந்து கஷ்டம் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த தீம் கேக்ஸ்ன்ற விஷயம் வந்து பண்றதுக்கு வென் யூ டூ வித் எடிபிள் டாப்பர்ஸ் அந்த மாதிரி டீம் கேக்ஸ் பண்ணோம்னா, இட் மைட் ஈவன் டேக் 2, 3 டேஸ் ஆல்சோ. பிகாஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரெச்ல உட்கார்ந்து பண்ண முடியாது. அண்ட் எவ்ரிதிங் அண்ட் இட்ஸ் நாட் அ பிக் திங். இட்ஸ் அ வெரி ஸ்மால் டைனி திங். அதுல Right. வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும். இப்ப நான் சொன்ன மாரி ஒரு தானோஸ் Hmm. உட்கார்ந்திருக்காருன்னா, டோட்டலி இவ்ளோ தான் இருப்பாரு தானோஸ். Right. ஆனா தானோஸோட எக்ஸ்பிரஷன் கொண்டு வரணும். அவர் ஒரு பக்கம் சிரிச்சு அவரோட லிப்ஸ் தூக்கிட்டு பல்லு தெரியிற மாரி இருக்கணும். அண்ட் கையில வந்து அவரோட அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வர மாரி இருக்கணும். ஒரு கை கீழ இருக்கிற மாரி இருக்கணும். இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. த்ரோனோட ஒவ்வொரு எஃபெக்ட்டும் இது எல்லாமே வந்து அவுட்கம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் அத பண்றதுக்கு கண்டிப்பா 2, 3 டேஸ் Sure. ஆகும். அதனால தான் நாங்க தீம் கேக்ஸ் அப்டின்னாலே வந்து நீங்க ப்ரீ ஆர்டர் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி சொன்னீங்கன்னா, நாங்க பிளான் பண்ணி வைக்கணும். அண்ட் Right. இது பண்ணி வச்சா அப்படியே வைக்கவும் முடியாது. வி ஹேவ் டூ ட்ரை இட். இட் வில் டேக் டைம் டூ ட்ரை. ஏன்னா Okay. ட்ரை ஆனா தான் நம்மளால கேக் மேல வைக்க முடியும். அப்பதான் அது வந்து ஸ்டேபிளாவும் இருக்கும். இல்லைன்னா அது Right. ஸ்டார்ட்ஸ் ஊசிங் ஆஃப். இல்லன்னா வந்து எப்படி சொல்றது? கண்டன்சேஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன வாட்டர் டிராப்லெட்ஸ் மாரி ஆயிட்டு ஸ்டிக்கி ஆகும். ஸோ நீங்க Okay. 3 டேஸ் பண்ண வேலை வந்து ஃபைனலி என்ன ஆகும்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஏன்னா அவுட்கம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் Yeah, திங். yeah. பிடிஎஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸ்ருதி, இட்ஸ் வெரி ஷாக்கிங் தட் நீங்க 3 டேஸ் எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு கேக்க வந்து பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஃபாண்டன்ட் பேஸ் கேக்ஸ், எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் லாட் ஆஃப் இன்ட்ரிகேட் வொர்க்ஸ் யாஹ்! அப்படின்றது வந்து ரியலி ஷாக்கிங். பிகாஸ் ஐ தாட் சம் ஹவர்ஸ் தான் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் சிம்ப்ளி வாவ் யார். இட்ஸ் நாட் அ ஜோக். பிகாஸ் டீட்டெயிலிங் இஸ் த மேக்ஸிமம் திங் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் டாப்பர்ஸ். அண்ட் அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட இந்த மாரி கஸ்டமைசேஷன்ல வராங்க. ஸோ ம். நாங்க வந்து எங்களோட அவுட்புட் அந்த மாரி குடுத்தா மட்டும் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்குமே வந்து அவங்களோட பேசிக்கலி எப்படின்னா, அவங்களோட தாட் ப்ராசஸ நாங்க அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணி விஷுவலா குடுக்குறோம். ரைட். அண்ட் எடிபிளா குடுக்குறோம். ஸோ புரியுது. கண்டிப்பா அந்த டைம் தேவைப்படும். ஸோ இப்ப நீங்க சொல்லப்போது 3 டேஸ் அந்த கேக் ஆல்ரெடி இப்போ உங்களோட இடத்துல இருந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட வருது. ஸோ நார்மலா இப்ப வந்து வாட் இஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் அ ஹோம் பேக் கேக் வெர்சஸ் அ பேக்கரி கேக்? ஓகே. ஸோ இங்க வந்து கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, கேக் ஆஸ் சச் த பேஸ் கேக், த கிரீம் கேக் ஆஸ் சச் இஸ் நாட் பீன் தேர் ஃபார் 3 டேஸ். அது வந்து இப்போ எவ்ரி டைம் எக்ஸாம்பிள் இஃப் த பார்ட்டி இஸ் கோனா பி அட் 5 தே வில் எக்ஸ்பெக்ட் த ஆர்டர் டு பி பை 4. ஸோ அப்படி இருக்கும்போது வி பேக் ஐ மீன் வி ஃப்ராஸ்ட் அண்ட் கீப் எவ்ரிதிங் ஏர்லி மார்னிங். ரைட். ஸோ இட் வில் பி வாட் 4, 5 ஹார்ஸ் தான். ஏன்னா அது செட் ஆகணும். அண்ட் இஃப் த டிராவல் டிஸ்டன்ஸ் இஸ் மோர் யூ ஹேவ் டு செட் இட் ப்ராப்பர்லி அண்ட் சென்ட் இட். ஸோ அதுல வாவ்! வந்து டைம் கம்மியாகும். டாப்பர்ஸ்ல தான் ஆக்சுவலி இந்த 2, 3 வாவ்! டேஸ் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் டாப்பர்ஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி அத ட்ரை ம். பண்ணி இது பண்றதுக்கு. ஸோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது ஹோம்மேட் கேக்ஸ் பொறுத்தவரைக்கும் வி டோன்ட் யூஸ் எனிதிங் ஆஸ் கால்ட் ஆஸ் பிரிசர்வேட்டிவ்ஸ், ம். அடிட்டிவ்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து ஆட் பண்றது கிடையாது. அதனால வந்து நீங்க ரெஃப்ரிஜரேட்டடா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப் டூ 2 டேஸ் வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பா நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணலாம். அண்ட் ஒருவேள அத பீஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா, ஏர் டைட் கண்டெய்னர்ஸ்ல வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓ. ஏன்னா வந்து ரொம்ப ஓப்பனா வச்சீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தட் கோல்ட் டெம்பரேச்சர் அந்த ம். கேக் டெண்ட்ஸ் டு கோ ட்ரையர். ஸோ ரைட். இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் வித் த கேக் ஆர் அவங்க தப்பா ஸ்டோர் ம். பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது. நம்ம வைக்கிற டெம்பரேச்சர் அந்த மாதிரின்றதுனால புரியுது. கொஞ்சம் டைம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பெஸ்ட் வந்து 2 டேஸ். 2 days. எஸ். For home baked cake, 2 days, and either we keep it in an airtight container or எஸ். before it's cut. எஸ், அப்படின்னு எஸ். சொல்லிட்டீங்க. பட் ஓகே. இப்ப நெறைய எங்கேயுமே வந்து ஸ்டோரேஜ் பண்ற மாரி வர்றது கிடையாது. பிகாஸ் ஆன் அண்ட் அதிலயே வந்து On the spot முடிச்சிடுறாங்க பசங்க. முடிச்சிருவாங்க. யா, யா, கரெக்ட், யா. கரெக்ட். அப்சல்யூட்லி நோ டவுட் அபௌட் இட்.
So, what is the most trending, cake currently? And what is that you love baking the most? And என்ன ட்ரெண்ட் டிஸப்பியர் ஆகணும். ஐய்யயோ! இது முடியலப்பா. இந்த ட்ரெண்ட் எல்லாம் பெண்டு கழண்டுது அப்படின்ற மாதிரினா, அது என்னவா இருக்கும்னு சொல்லுங்க? ஓகே. ஸோ ட்ரெண்டிங் கேக் அப்டின்னா, இப்ப வந்து இந்த மினிமலிஸ்டிக் கேக்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ ஓகே. நெறைய பேருக்கு இந்த ரொம்ப வாவ் ஃபேக்டர் எல்லாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப சிம்பிளா வேணும், ம். எலிகன்ட்டா வேணும். அதாவது அத பார்த்தாலே வந்து ஐ ஷுட் ஃபீல் ஹேப்பி. தட்ஸ் இட். ரைட். ஐ டோன்ட் வாண்ட் தட் வாவ் ஃபேக்டரோ, இல்ல எக்ஸ்ட்ரா கிளாமோ அந்த மாதிரி எதுவுமே ம். வேண்டாம். ஓப்பன் பண்ணா கேக் ஹேஸ் டூ பி வெரி கியூட் அண்ட் சிம்பிள். பட் ஆக்சுவலி அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமும் கூட. ஓ! நீங்க இஸ் இட் சோ? அ என்கிட்ட கேட்டீங்கன்னா, பெர்சனலி வந்து எனக்கு அந்த சிம்பிள் கேக்ஸ் பண்றது வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் எழுதுற மாரி நீட்டா வரணும். ஏன்னா, அதில வந்து மேக்ஸிமம் வந்து எலிகன்ஸ் தான், சிம்ப்ளிசிட்டி தான். அந்த சிம்ப்ளிசிட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ரைட். நான் அதிகமா தீம் கேக்ஸ் பண்ணி எனக்கு அது ஈஸியா இருக்கும். எனக்கு சிம்பிள் கேக்ஸ் பண்றது கஷ்டம். ஸோ, ரைட். அது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமும் கூட. ஓகே. அண்ட் இப்போ வந்து அது ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. பென்டோ கேக்ஸ் கூடவே வந்து கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு இப்போ. ஸோ, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பென்டோ கேக்ஸ்னாலே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல நம்ம வச்சு குடுக்குற மாரி இருக்கும். ரைட். பட் இப்ப பென்டோ கேக்ஸ்மே வந்து சைட்ல பொக்கே அண்ட் கிஃப்ட் அண்ட் அவங்களோட பர்த்டேவோட மந்தோட கேலண்டர் மாரியெல்லாம் பண்ணி ஒரு கேக் பேஸ்லயே குடுக்குற மாரி. ஸோ ப்ராப்பரான கேக் பேஸ்ல ஒரு குட்டி கேக் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். விச் மேக்ஸ் த வாவ்! திங் மோர் ஸ்பெஷல். ஸோ பீப்பிள் ஹூ வாண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் மினிமலிஸ்டிக் கேக்ஸ் ஆனாலும் ஒரு வாவ் ஃபேக்டர் வேணும் அப்டின்னா, கேக் மினிமலா குடுத்துட்டு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வாவ் ஃபேக்டர் ஆட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இப்ப அது ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. பென்டோ கேக்ஸ். எஸ் பென்டோ கேக்ஸ். ஃபேன்டாஸ்டிக். அது நம்ம எல்லாருக்குமே நியூஸா இருக்கும்னு நம்புறேன். When you talk about, the different trends, and what ம். is the most toughest one you feel? ஓகே. டஃபஸ்ட் ஒன் அப்டின்னு சொல்லும்போது, ரொம்ப அந்த ஸ்ட்ரக்சரலா கேட்கிறவங்களது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். Okay. ஆ அதாவது எப்படி சொல்றது? அ கேக்லயே வந்து ஷேப்ஸ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவாங்க. Right. அண்ட் நான் வந்து பேசிக்கலி வந்து ஐ டோன்ட் டூ ஃபாண்டன்ட் கவர்ட் கேக்ஸ். Oh, ஃபாண்டன்ட் டாப்பர்ஸ் தான் நான் பண்ணுவேன் தவிர, ஃபாண்டன்ட் கவர்ட் கேக்ஸ் பண்றது right. கிடையாது. ஸோ ஐ யூஸ் மெயின்லி வந்து விப்ட் கிரீம் கேக்ஸ் தான் என்னோட Mhm. பேசிக் நான் எப்பவுமே. பிகாஸ் தட்ஸ் வாட் எவ்ரிபடி லைக்ஸ். இட்ஸ் வெரி லைட் அண்ட் சாப்பிடறதுக்கே ரொம்பவும் லைட்டாவும் ஃபீல் ஆகும். Okay. ஸோ அந்த மாதிரி கேக்ஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் கேட்கும்போது, இட்ஸ் a லிட்டில் பிட் டஃப் ஃபார் Right. ஃபார் அஸ் அட்லீஸ்ட். பிகாஸ் அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் விச் இஸ் லைக் கனாஷ் வச்சு நம்ம நெறைய வந்து ஸ்ட்ரக்சருக்காக கேக் கம்மியாவும், வெளியில போடுற விஷயங்கள் ஜாஸ்தியாவும் பண்ற மாரி Right. இருக்கும். அதுக்கு மேல ஃபாண்டன்ட் எல்லாம் கவர் பண்ணணும். ஸோ இந்த Right. மாதிரியான கேக்ஸ் ஆர் ரியலி சேலஞ்சிங் அண்ட் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, "இல்ல மேம் இதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் வேணா நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு, ஐ வில் கிவ் மை ஆல்டர்னேட்டிவ்ஸ். Right. பிகாஸ் வி ஷுட் நாட் டிசப்பாயிண்ட் த கிளையன்ட்ஸ். Got it. அண்ட் ஸ்ட்ரக்சர்லயுமே வந்து அ ரொம்ப அந்த டார்க் கலர் கேக் சில பேர் கேட்பாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சு கேட்கறாங்களா? புரியாம கேட்கறாங்களான்னு தெரியல. Mhm. எனக்கு அந்த இப்போ ஒரு ஸ்பைடர் மேன் கேக்னா, அந்த ரெட் 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 எனக்கு Right. வேணும். எனக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கணுன்ற மாரி. Right. அந்த மாரியெல்லாம் கேட்டாங்கன்னா, ரொம்ப பொலைட்டா சொல்லுவோம், "மேம் என்னால கண்டிப்பா அந்த மாரி கேக்ஸ் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு வி எக்ஸ்ப்ளைன் தெம். ஏன்னா Right. டார்க் கலர்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் Every எனிஒன் ஃபார் தட் மேட்டர். அண்ட் இந்த மாதிரி ஒரு கலர் அவுட்புட் கொண்டு வரணும்னா, அதுக்கு நம்ம எவ்ளோ யூஸ் பண்றோம்ன்றது அவங்க கிட்ட ம். சொல்லவே முடியாது. ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஜெனரலி 1 ட்ராப், 2 ட்ராப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா, இதுல வந்து 2, 3 டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணோம்னா, இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 10 எம்எல். அப்பதான் அந்த பிளட் ரெட் கலர் எல்லாம் வரும். ஸோ Okay. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்து கேட்டு, இல்ல இப்படிதான் வேணும்னா, வி ஜஸ்ட் அவாய்ட். பிகாஸ் பண்ண முடியாது நம்மளால. அண்ட் பீயிங் அ மதர் மை செல்ஃப் இன்னொரு குழந்தைக்கு நம்ம கையால அத பண்ணி குடுக்கும்போது, அது It's like a நமக்கு slow வந்து poison, which is not advisable எக்ஸாக்ட்லி. இட்ஸ் அப்படின்னு நாட் சொல்லுவாங்க. குட். Yeah. ஸோ புரியுது. இதுதான் ரொம்ப டஃபஸ்ட். ஆனாலும் சில பேர் அது ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. என் பையனோட ட்ரெஸ்ஸு அந்த கலர், அதே கலர் எனக்கு வரணும். Right. என் பொண்ணோட வந்து ஹேர் பேண்ட் இல்ல அவளுக்கு ஃபேவரைட் கலர் இது. அந்த கலரே வரணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேர்ல்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. பாய்ஸ்க்கு தான் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் கலர்ஸ். நான் ம். ஆப்வியஸ்லி அவங்களோட ஹீரோஸ் எல்லாமே போடுறது எல்லாமே ஃபாஸ்ட் கலர்ஸ் நான் சொன்ன மாரி. ஸ்பைடர் மேன் ஆகட்டும், இல்லன்னா ஹல்க் வந்து அந்த Yeah. பிரைட் கிரீனு இதெல்லாம் Right. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். புரியுது. ஐ திங்க் இதுல வந்து ஸ்ருதி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டிப் நம்ம எல்லாருக்குமே குடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவர் கலர்டா இருக்கிற கேக்ஸ் வந்து வில் நாட் பி அட்வைசபிள். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆர் சைல்ட் சேஃப்டி அண்ட் ஆர் ஓன் சேஃப்டி. ஸோ அதனால வந்து எப்பலாம் நீங்க வந்து ஒரு கேக் வந்து ரொம்ப ஹெவிலி கலர்டு நீங்க பார்க்குறீங்களோ, இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் மூவிங் ஆன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ. இப்போ நீங்க வந்து நம்ம கேக்ஸ் பத்தி நெறைய பேசிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேக்க சுத்தி நெறைய ஐட்டினரிலாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. பி இட் யுவர் கப் கேக்ஸ், யுவர் பாப்சிக்கிள்ஸ் இந்த மாரி நெறைய வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் ம். நேம் அ ஃபியூ ஆஃப் தெம் அண்ட் ஹவ் இன்ட்ரஸ்டிங் இஸ் இட் டு மேக் தெம் ஆல்? ஓகே. ஸோ கேக்ஸ் தவிர வந்து லைக் யூ செட் எஸ் கப் கேக்ஸ் வைக்கலாம். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கேக் பாப்ஸ்.
கேக் பாப்ஸ் நத்திங் பட் ம். லாலிபாப்ஸ் மாரி. பட் இட்ஸ் மேட் வித் கேக் அண்ட் சாக்லேட். தென் யூ ஹேவ் கேக்ஸிகல்ஸ். நம்மளோட பாப்சிகல்ஸ் மாரியே கேக் வச்சு பண்ணலாம். கேக்ஸிகல்ஸ் ஆர் தேர். தென் யூ ஹேவ் லைக் டெசர்ட் ஜார்ஸ்ன்னு சொல்லுவோம். ம். இல்லன்னா ஜார் கேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வெரி கியூட் அண்ட் ஈஸி டூ கேரின்ற மாதிரி. கிஃப்டிங்க்கு ரொம்ப யாஹ்! பர்ப்பஸ் சால்வ் ஆகுற ஒரு விஷயம். ஸோ ஜார் கேக்ஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரௌனீஸ். ஓகே. ம். ப்ரௌனீஸ் வந்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ப்ரௌனி யாஹ்! ட்ரீட்ஸா பண்ணலாம், ஸ்லாப்ஸா பண்ணலாம். இல்லன்னா வந்து ப்ரௌனியவே வந்து பாப்சிகல்ஸ் மாரி பண்ணலாம். ஸோ ப்ரௌனில ஒரு ஆ. இது வச்சு சாக்லேட் அப்படியே கோட் பண்ணி சாப்பிடலாம். குடுத்தீங்கன்னா, ப்ரௌனி பாப்சிகல்ஸ் ஆயிரும். ஸோ யாஹ்! இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ டெசர்ட் டேபிள்ல வந்து யூ நேம் இட் அண்ட் வி கேன் கிவ் சோ மெனி வேரியன்ட்ஸ். பட் எவ்ரிதிங் வில் பி கேக் பேஸ்ட். ஸோ காட் அதுதான் இட். இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயம். ஃபென்டாஸ்டிக். ஸோ இது எல்லாமே ஸ்ருதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் செக் அவுட் தேர் Instagram பேஜ் விச் இஸ் கால்ட் as baked homemade treats. ஸோ அது கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணுங்க. யூ வில் கெட் டு see all the wonderful pictures that she has created for her client. So with that note, now it's time to know a little bit, the story behind the baker. ஓகே. So let's get to know. So இது வந்து நீங்க ஒரு ஹோம் பேக்கர் ஆறது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷனா இல்ல வாஸ் இட் யுவர் கோவிட் ப்ராஜெக்ட்? ஏன்னா நெறைய பேர் வந்து கோவிட் டைம்ல வந்து இந்த மாதிரி பிசினஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. நெறைய விமன் எஸ்பெஷலி. ஆமா. So அந்த மாதிரியா இல்ல you've done any kind of proper education on this and you started your career? இது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இது வரைக்கும் வந்தேன்றது கேட்டீங்கன்னா, இட் ஆல் ஹேப்பன்ட். அவ்வளதான். அந்த சிம்பிள் வேர்ட் தான் என்னால சொல்ல முடியும். பிகாஸ் Okay. இத நான் பிளான் பண்ணியோ, இல்ல வந்து இப்படிதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு எதுவுமே பண்ணது கிடையாது. ஆ ம்ஹ்ஹ்ம். யாஹ் எ கோவிட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் கோவிட்னால ஸ்டார்ட் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. ஐ ஓகே. வாண்டட் டு டூ சம்திங். பிகாஸ் ஐ வாஸ் அ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் ம்ஹ்ம். அண்ட் ஐ ஹவ் பீன் வொர்க்கிங் ஃபார் பாஸ்ட் 12, 13 இயர்ஸ் ஒரு ட்ரெய்னரா இருந்தேன். ஸோ அப்படி இருந்துட்டு ஆஃப்டர் மை டெலிவரி, செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் எஸ் வி ஹேட் டு டேக் கேர் ஆஃப். ஏன்னா அப்பதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸும் இருக்கும். ஸோ Right. ஒர்க்ன்னு போனா நம்மளோட குழந்தைய பார்க்க முடியாதனால டுக் அ பிரேக். பட் ஆஸ் ஐ செட் இவ்ளோ வருஷம் வேலை பார்த்துட்டோம். வீட்ல உட்காந்துட்டு என்னடா பண்ற நீ? நீ வந்து படிச்சு முடிச்சதுலருந்தே ஐ ஹவ் பீன் வொர்க்கிங். Right. அண்ட் அ அப்படி இருக்கும்போது வீட்ல உட்காரும்போது நமக்கு சும்மா உட்கார முடியல. முடியல. அண்ட் பேக்கிங் குக்கிங், பேக்கிங் நான்லாம் பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தவ. எனக்கு குக்கிங்கும் அவ்வளோ பிடிக்காது. Oh my பேக்கிங்கோட God. ஏபிசிடியும் எனக்கு தெரியாது. டு பி ஃபிராங்க். Okay. ஆனா, எனக்கு நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரர்ல பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ Okay. ஸ்டார்ட் பண்ணது வந்து எல்லாருமே சொல்ற மாரி தான். கோவிட் டைம்ல என்னோட 2ண்ட் பேபியோட 1st பர்த்டே வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எங்கேயும் போய் கேக் எடுக்க முடியல. ஸோ அப்பதான் அந்த யூடியூப்ன்ற ஆயுதத்துல வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து, சும்மா ஈஸியா என்ன பண்ணலான்னு. கேக் பேக் கூட பண்ணல. வாங்குன கேக்க வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்த்துட்டு, ஒரு கியூட்டான ஒரு ராபிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கேக்ஸ் மாரி ட்ரை பண்ணது. அ இட் கேம் அவுட் சூப்பர்ப்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபார் அ பிகினர், எஸ் இட் வாஸ் நைஸ். ஸோ யோசிச்சேன். ஓகே ஃபைன். நம்ம ஏதாச்சும் இப்படி ட்ரை பண்ணலாமே. பிகாஸ் நான் வந்து யோசிச்சு வச்சது வந்து வேற வேற விஷயங்கள். ஏதாச்சும் இந்த மாரி பண்ணலான்னு. பட் நம்மளால வெளியில போய் பண்ண முடியாது. ஸோ ஐ டிட்ன்ட் வாண்ட் டூ பி ஐடில் ஆல்சோ. ஸோ அதனால சரி வீட்லயே இருந்து பண்ணலாம். இப்ப வந்து இது ஒரு ட்ரெண்டாவும் இருக்கு. ஸோ மேபி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸா இருக்காது. நம்ம நல்லா பண்ணா கண்டிப்பா வந்து ரீச் ஆயிட்டு நமக்கும் பிசினஸ் கிடைக்கும்னு தான் ஸ்டார்ட் பண்ணதே. Okay. அண்ட் எங்கேயும் போய் படிக்கவும் இல்ல. எந்த சர்டிஃபிகேட்ஸும் கிடையாது. அண்ட் மென்டார்ன்னு கூட யாருமே இல்ல. எனக்கு நானே மென்டார். அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன் ட்ரெய்னிங் ஃபீல்ட் டச்வுட் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நாங்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ம். நாங்க வந்து அங்க போய் சொல்லிக் சொல்லி குடுப்போம். தரோம். ஸோ அதனால கத்துக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். அண்ட் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணி அதோட எண்ட் வரைக்கும் போயிட்டு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வர மாதிரியான ஒரு ஆளு. ஸோ எனக்கு அப்படிதான் வந்து ஆக்சுவலி பேக்கிங் வந்துச்சு. Right. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தபோது, எஸ் இட் கேம் அவுட் வெல். நெறைய ஃப்ளாப்ஸும் வந்துச்சு. இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ப்ராப்பரா நம்ம போய் கத்துக்காத வரைக்கும், நமக்கு கண்டிப்பா. எப்படி என்னன்றது தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. அண்ட் யாருமே ஃபுல்லாவும் சொல்ல மாட்டாங்க. Right. இன்கிரீடியன்ட் ரெசிபி சொல்லுவாங்க. 1 கப், 1/2 கப்னெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அவங்களோட கேக் ரொம்ப அழகா வந்திருக்கும். நம்மளோட கேக் ரொம்ப டிசாஸ்டரா வந்திருக்கும். நானும் நெறைய பார்த்துருக்கேன். அவன் ப்ராப்ளமா என்னெல்லாம் ப்ராப்ளம். பட் நெறைய ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து கத்துக்கிட்டாச்சு. பட் சம்வேர் ஆர் தி அதர் எது கரெக்ட்டா இருக்குன்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதால, எஸ் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தைரியமா எடுத்து நடத்தலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதும் கூட இது ஒரு பிசினஸா கொண்டு போனனெல்லாம் கிடையாது.
அ ஸ்ருதிய பத்தி எல்லாருக்கும் தெரியணும். இவ்வளோ நாள் நம்ம எங்கெங்கேயோ போயிருக்கோம். பட் இப்ப வந்து நம்ம கம்முனு இருக்கோம். நம்மள பத்தி யாருக்கும் தெரியலையே! நம்ம யார்கிட்டயும் பேச முடியல. இன்டராக்ட் பண்ண முடியலன்றபோது, ஓகே இது வழியா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேர் கூட பேசலாம், பழகலாம் அப்படின்னு நைஸ். நெனச்சு தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் அத வந்து இப்போ இதோ இந்த இடத்துல வந்து கூட உங்க முன்னாடி வந்து உட்கார வச்சிருக்கின்றது இட்ஸ் அ Absolutely a big milestone. No யாஹ்! doubt யாஹ்! யாஹ்! about it, Shruti. So super. So ஒரு trainer and of course a wonderful mom of 2 kids and குழந்தையோட கேக் பேக் பண்ணும் அப்படின்ற ஒரு urgeல வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஜர்னி வந்து is beautifully you've been adding lot of smiles to all Yeah. the celebration that you've been passing sharing your cake with. So I think that's really a wow and a big milestone undoubtedly. Thank you. And அதுவும் வந்து எந்த ஒரு மென்டரும் இல்லாம ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ட்ரைலர் ஏன்னா நம்ம சும்மாவே சப்பாத்தி வீட்ல நம்ம பிசைஞ்சு ஆமா. எடுத்துட்டு வரதுக்கே அது ரவுண்டு வரல எவ்வளோ நம்ம கஷ்டப்படுவோம்னு தெரியும். கரெக்ட். ஸோ கேக் இஸ் நாட் அன் ஈஸி திங். எவ்வளோ ரிஹர்சல்ஸ் எவ்வளோ இன்கிரீடியன்ஸ் வேஸ்ட் ஆயிருக்கும் இந்த ப்ராசஸ் டைம் நெறைய. ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது கரிஞ்சு போனா வர கோவம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் சம்வேர் யுவர் பேஷன் டிரைவ் அண்ட் ஐ திங்க் த ஹைலைட் இஸ் நீங்க குக்கிங் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இல்லாத ஒரு பர்சன் வந்து இட்ஸ் a very big thing that you came into a baking because it's something simply maybe it was your destiny அப்படின்றது கூட சொல்லலாம். might be, yes. So I think it's simply too good to hear your journey. இந்த மாதிரி ஒரு journey நான் எதிர்பார்க்கவே இல்லை, but this is really good to do. So tell us about your first order, which is like your paid order. How did you start marketing about it? How did people come Okay, to know about your service? this happened in my apartmentல தான். என்னோட லைக் குழந்தைங்க Hmm. விளையாடும்போது இன்னொரு மாம் பார்ப்போம் இல்லையா? Right. ஸோ அப்படி வந்து அந்த குரூப்ல போட்டு அவங்க என்ன தைரியத்துல எனக்கு ஆர்டர் குடுத்தாங்கன்னு தெரியல. பட் தேங்க்ஸ் டு ஹர். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் நீங்க சொன்ன மாரி ஒரு பெய்ட் ஆர்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு தட் வாஸ் த First ஸ்டார்ட். start. எஸ், எஸ், Kick எஸ், start எஸ். பண்ணி கொடுத்தாங்க. And that was for her birthday. I mean, for her daughter's birthday. So And I sweet. think it was special birthday, 17th or 18th birthday. So குடுத்தாங்க. பட் ஐயோ! அது நான் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் பண்ணேன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர், பெய்ட் ஆர்டர் அண்ட் அவுட்கமும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க டைம் லிமிட் வேற ரொம்ப கம்மியாவும் குடுத்திருந்தாங்க. இப்போலாம் நம்ம சொல்லலாம், மேம் ப்ளீஸ் மேம் 1 டே ப்ரையார். அப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் அவங்க கிட்ட ரீச் Correct. பண்ண வைக்கணும். Correct. ஸோ அதுக்கு வந்து குழந்தையும் சின்ன குழந்தை வேற. அப்படியே தூங்க வச்சுட்டு அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி குடுத்தேன். பட் டச் வுட் இட் கேம் Came ஆஃப் very well. வெல். பட் இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் அந்த பெட்டரா இப்படி இருக்கலாம். பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைம்ல இட் வாஸ் பெஸ்ட் கேக் விச் ஐ ஹவ் மேட். அண்ட் அதுதான் ஸ்டார்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஹர். அண்ட் அதுலருந்து கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்தது தான் மத்த விஷயங்கள் எல்லாமே. Fantastic. That's really nice. So இப்போ தொடர்ந்து எத்தனை வருஷமா நீங்க இந்த பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ திஸ் இஸ் மை 5th இயர் This ஆக்சுவலி. is your 5th year. ஆமா. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி இது வரைக்கும் நீங்க எவ்வளோ கேக்ஸ் பேக் பண்ணியிருப்பீங்க? ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்டா சொல்றதுக்கு. ஓகே. Just an approximation number. ஓகே. நான் வந்து தீம் கேக்ஸ் தான் அதிகமா பண்ணுவேன். அண்ட் தீம் கேக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரெகுலராவும் வராது. ம். பட் இட் வில் ஆல் பி பிக்கர் கேக்ஸ். Right. லைக் 3 kg அண்ட் அபவ் அண்ட் ம். இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் பார்த்து தான் எடுப்பேன். அப்படி சொல்லும்போது இப்போதைக்கு ஐ வுட் ஹவ் டன் ஆல்மோஸ்ட் சே 500 to 600 கேக்ஸ் பண்ணியிருக்கலாம். தீம் கேக்ஸ் மட்டுமே சொல்றேன். Theme மத்தத cakes மட்டும். எடுக்காம. Right. ஆமா. Got it. So beside all the your brownies and popsicles இதெல்லாம் தட் தவிர்த்து அண்ட் ஆல் எல்லாமே கோஸ். அது வந்து got it. சொன்னீங்கன்னா உடனே 2 ஹவர்ஸ்ல கூட பண்ணி குடுத்துடலாம். பட் திஸ் எஸ். Got it. அண்ட் Fantastic. நான் ரொம்ப ஜாஸ்தியும் வந்து ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட குடுக்கும்போது ஒர்க்கோட அவுட்புட் இஸ் வெரி வெரி Important. இம்பார்ட்டன்ட். அண்ட் பீப்பிள் ஆர் பேயிங் ஃபார் தட். இப்போ Correct. அந்த முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே தான். அவங்க அவ்வளோ இன்ட்ரிகேட்டா வந்து இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ் வேணும், இந்தந்த ம். டிசைன் வேணும்னு சொல்லும்போது, நம்ம பண்ணுறதுக்கும் அந்த டைம்ல அப்படியே அந்த கண் அப்படியே வரணும், அந்த வாய் அப்படியே வரணும்னு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் Lot of டைம். ஸோ நம்ம அந்த டைம்ல ஒரு 4, 5 ஆர்டர்ஸ் நம்மளோட ரெவென்யூக்காக எடுத்தோம்னா, 4 ஆர்டர்ஸுமே நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி குடுக்க முடியாது. அண்ட் தட் Right. அகைன் ஹிட்ஸ் மை கிரெடிபிலிட்டி. True. ஸோ அதனாலே பார்த்து தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ Got it. அப்படி எஸ். So இப்போ நிறைய தீம் கேக்ஸ் பத்தி பேசணும். So that tells lot about lot of birthdays and everything. But do you எஸ். also do like wedding cakes or anniversaries or any special occasion cakes கூட பண்றீங்களா? Yes, Just throw yes, some yes, light yes, on yes. that. Everything, like every celebration cake can be done. Okay. And even the normal cakes are also done. Tea cakes are done. எல்லாமே பண்றது உண்டு. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு நீஷ் எடுத்து பண்ணணும் ம். கண்டிப்பா. ஏன்னா ம். இப்ப வந்து ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்றது நெறைய பேர் இருக்காங்க. ம். அண்ட் விச் இஸ் ரியலி குட். ஆல் விமன் ஆர் கம்மிங் அப் அண்ட் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனச்சுட்டு தே ஆர் ட்ரையிங் அவுட் சம்திங் அண்ட் பீப்பிள் ஹூ டூ ரியலி வெல் க்ரோ வெல். Right. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நான் ரொம்ப தெளிவா இருந்த விஷயம் வந்து, கண்டிப்பா எடுத்தாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு நீஷ் எடுக்கணும். அண்ட் ஒண்ணு பண்ணாலும் அது
நச்சுன்னு தண்ணி பண்ணணும் ஆமா. அப்படின்ட்டு. நச்சுன்னு பண்ணணும் அப்படின்னு நெனச்சு தான் தீம் கேக்ஸ்க்கு தீம் வந்ததே. கேக்ஸ். அண்ட் நான் ஸ்பெஷல் டே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ லவ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நீங்க என் கையில ஒரு க்ளே சும்மா குடுத்தீங்கனாலும், நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த சும்மா உட்கார்றதுன்றது கிடையாது. ஐ அம் நாட் அ டிராயிங் பெர்சன் பட் புரியுது. இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால தான் இது கிளிக் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ரைட். நம்ம ஏதாச்சும் பண்றோம், ஒரு க்ளே எடுக்குறோம், க்ளே வச்சு ஒரு ரோஸ் பண்றோம், இல்ல ஒரு ஃபேஸ் பண்றோம்னா, ஓகே அதையே நம்ம வந்து எடிபிளா குடுக்குறோம். ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி நெறைய சயன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் நான் சொல்ற விஷயம் இதுதான். ஸோ அப்படிதான் ஒரு நீஷ் எடுத்து பண்ணி, இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ ரொம்ப பிளான் பண்ணதுன்னா, இந்த விஷயம் மட்டும் தான் பிளான் பண்ணது. காட் இதுக்கும் இட். ரிசர்ச்ன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து ஒரு மாமா வந்து தேடி போம்போது, எனக்கு நான் ஆர்டர் பண்ண தீம் கேக்ஸ்ல ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். ரைட், ரைட். And I ordered from a commercial baker only. The color was too much. அண்ட் அவுட்கம் வந்து எப்படின்னா, மேக்ஸிமம் வந்து வேஸ்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. இல்லன்னா தே வர் நாட் ஓகே ஃபார் கஸ்டமைசேஷன். இவ்வளோ தான் மேம் பண்ண முடியும். இது மேல இப்படி பண்ணா இவ்வளோ சார்ஜ் ஆகும், அவ்வளோ சார்ஜ் ஆகும். அந்த மாரியெல்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ஓகே நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி அ ஆளுங்களுக்காக நம்ம வந்து தீம் கேக்ஸ எடுத்து பண்ணலாம். அண்ட் யூ ஆர் ஆல்சோ குட் நோ ஸ்ருதி இன் கிராஃப்டிங். ஸோ வை டோன்ட் யூ யூஸ் தட் இன் திஸ் கைண்ட் ஆஃப்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃபைன் போயிட்டுருக்கு. So good. It's a balance of art and science put எஸ், together எஸ். is how you have been, working on. That is your, என்ன சொல்றது, the recipe of making the beautiful cakes அப்படின்றத எஸ். I'm able to எஸ், understand. எஸ். So fabulous, Shruti. ஸோ எமோஷன் அப்படின்றது ம். வந்து தான் அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன மாரி என் பையனோட Yeah. பர்த்டே. அவன் வந்து அத பார்த்தா அவன் வந்து வாவ்! அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலா ஃபீல் பண்ணணும். அந்த மாரி ஒரு கேக் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க இவ்ளோ டீட்டெயில்ஸ் குடுக்குறாங்க. ஸோ ம். நம்மளும் வந்து அவங்களோட அந்த எமோஷன வந்து விஷுவலா மீட் ரெப்ளிகேட் பண்ண பண்ணி வைக்கணும். குடுக்கும்போது, நமக்கு அந்த ஹாப்பினஸ் அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் கண்டிப்பா. ரிவார்ட் ஆர் அவார்ட் ஐ வில் சே தேன் த Absolutely. மானிட்டரி பெனிஃபிட்ஸ். ஸோ அப்சல்யூட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஒரு ஹோம் பேக்கர் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அண்ட் ஐ திங்க் கிளாட் தட் ஐ ஃபவுண்ட் ஸ்ருதி ஃபார் தட் மேட்டர். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் பர்சனல் ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹவ் பீன் ஹேவிங் ஆஸ்மா ஃபார் குவைட் அ லாங் டைம். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அதிகமாக என்னால் கேக் சாப்பிட முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. அதெல்லாமே வந்து சின்ன வயசுல ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்க போது கேக் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் ஐ ஹேவ் டு அவாய்ட் இட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வென் ஐ மெட் ஸ்ருதி அண்ட் வென் ஐ ஆர்டர்ட் மை ஃபர்ஸ்ட் கேக் வித் ஹர் அண்ட் ரொம்ப ஸ்கெப்டிகாலிட்டியோட ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா அந்த பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. அடுத்த யாஹ்! நாளே எனக்கு வீசிங் வந்துரும். ஸோ ஒன்ஸ் ஐ ஹேட் அ கேக், அதுக்கப்புறம் ஒரு கில்ட் ஃப்ரீ மொமெண்ட். எப்ப இருந்தாலும் ஸ்ருதி கிட்ட கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். பிகாஸ் இட் நெவர் அஃபெக்டட் மீ தட் வே. ஸோ ஐ திங்க் ஈவன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் லைக் அலர்ஜிக் ரீசன்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கூட ஐ வுட் ஐடலி வவுச் undoubtedly Shruti for such people to enjoy the cakes guilt free. Okay, Shruti, so we're going to have a quick rapid fire round with you. So let's understand எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. ம். My first question to you is எந்த கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் to eat? டு ஈட். ஓகே. ஸோ எனக்கு வந்து கிரீம்லெஸ் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் டு ஈட். எஸ்பெஷலி வந்து ஹாட் மில்க் கேக்ன்னு ஒண்ணு இருக்கு. வெனிலா கேக். ஆ, ஆ ஐயோ! ஐயோ, நீங்க சொல்லப்போதே சாப்பிடணும்னு தோணுதே. அது செமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஐ அம் சூப்பர் எக்ஸைட். நீங்க பண்ணுவீங்களா? அவ்வளோதான். எஸ், அப்போ எஸ். உங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துடலாம். ஸோ ஒன் இன்கிரீடியன்ட் யூ கான்ட் லிவ் வித்தவுட். சாக்லேட். சாக்லேட். அது ஓகே. கண்டிப்பா இருக்கணும். அண்ட் நான் பண்றது எல்லாமே தீம் கேக்ஸ். அதுல மேக்ஸிமம் சாக்லேட் கேக்ஸ் கேட்பாங்க. ஸோ சாக்லேட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இருக்கவே முடியாது. ஓகே, ஆல்ரைட். ஸோ வாட் யூ பேக் வென் யூர் சேட் ஆர் சூப்பர் ஸ்ட்ரெஸ்ட்? இருக்கிறதுலே ஸ்பெஷல் கேக் ஃபெரரோ. ஸோ ம். குட்டி பென்டோ தான். பட் நம்மளையே நம்ம வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிற மாரி ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன ஆனாலும் சரி, நம்ம பண்றோம், நம்மளே சாப்பிடுறோம், ஃபினிஷ் பண்றோன்ற மாரி இருக்கும். ஸோ Oh தட் my லிஃப்ட்ஸ் God. யுவர் மூட் யூ நோ. லைக் Fantastic. மேக்கிங் யுவர்செல்ஃப் ஃபீல் ஸ்பெஷல். யாஹ்! Super. That's really nice that you bake for yourself and you enjoy love and you eat it. Fantastic. So, if not a baker, then what would you be? Okay. So if not a baker, but actually baker is not a choice. I actually wanted to Happened try by something. chance. Yeah, yeah, yeah. I actually wanted to do something in training தான். ஸோ Right. ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னரா ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா கார்ப்பரேட்ல Right. வேலை பார்த்துருந்தேன். ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னரா ஆகணும். ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் எடுத்துட்டு லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெய்னர் Hmm. ஆகணும்னு தான் நினைச்சேன். பட் அங்க இருந்து இங்க ஓகே எஸ். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஆமா. எல்லார் வீட்லயும் இல்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயுமே வந்து உங்களோட ஸ்வீட் டூத் கிரேவிங்ஸை வந்து யா. திருப்திப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஹூஸ் யுவர் ட்ரீம் கிளைண்ட்? யா. ஸோ ட்ரீம் கிளையண்ட் அப்படின்னு சொன்னா வந்து ஐ வாண்ட் டு பேக் ஃபார் 9. 9. ஓகே. ஆமா. ஏன்னா வந்து அவங்களோட
ட்வின் பாய்ஸோட பர்த்டே கேக்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஷீஸ் டன் இன் சிங்கப்பூர் அண்ட் ஆல். ஸோ அவங்க எதுக்கு அவ்வளோ தூரம் போறாங்க? நம்மளே இங்க இருக்கோம். இவ்வளோ பெரிய ஆளா இருக்கோம். அவங்களுக்கு ஸ்பெஷலாவே பண்ணலாம். ரொம்ப நல்லாவே பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு தாட். ஸோ எஸ். அதனால Fantastic. I just wish somewhere, Nayan gets to see this and, give out an order to Shruti. Fantastic. Okay, one tip for people who love cake but want to stay fit. ஓகே. சிம்பிளா கேக் சாப்பிடுங்க. அளவா சாப்பிடுங்க. அண்ட் நீங்க பண்ற எக்சர்சைஸ் வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க. Okay. அவ்வளோதான். கட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். எவ்ரிதிங் இஸ் குட் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஈட் இட் இன் அ போர்ஷன்ட் மேனர். அண்ட் அதுக்கேத்த மாதிரி அத கேலரீஸ் கம்மி பண்றதுக்கு do கொஞ்சம் extra something. workout ஆமா. பண்ணணும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். Enjoy life, guys. Life is short. எக்ஸாக்ட்லி. That's exactly. So, the best compliment you have ever received for your cake. பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம கேக் டெலிவர் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த குட்டி பசங்க எனக்கு கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஆண்டி உங்கள் கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூன்னு வாங்க பாருங்களேன். அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும். It ஸோ steals your தட் heart. இஸ் த தட்ஸ் அ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எவர். அண்ட் இன்னொன்று வந்து ரீசெண்டாக ஐ ஹேப்பன் டு பேக் ஃபார் ஆக்டர் ஹரீஷ் கல்யாண். ஸோ Hmm. அவர் வந்து ஒரு ஃபெரோரோ தான் பேக் பண்ணி குடுத்தோம். பட் அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா சொன்னது கமர்ஷியல் பேக்கர்ஸ விட உங்களோட கேக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும், அப்படியே மெல்ட்டிங்காவும் இருந்துச்சு. அண்ட் இட் ஜஸ்ட் மேட் ஆர் டேன்ற மாரி சொன்னது வந்து இஸ் த பெஸ்ட். Wow. That's really great to hear that. And what keeps you motivated whenever you feel low? What pushes you to keep doing more of this? ஓகே. மை கிட்ஸ் ஐ வுட் சே. ஏன்னா வந்து இப்ப நான் ஒரு கேக் பண்றேன்னா, அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. Oh. அண்ட் என்னோட பையனும், பொண்ணும் ஆகட்டும், அவங்க வந்து சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு கேக் பண்ணி முடிச்சோனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்பேன். எப்படிடா இருக்கு? அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கான கரெக்ட்டான கிரிட்டிக்ஸ் அவங்க தான். ஸோ Fantastic. அவங்க வந்து சொன்னாங்கன்னா, ஓகே தட்ஸ் த திங். ஸோ Wow. அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஏன்னா தே ஃபீல் சோ ப்ரவுட். ஸோ ஐ திங்க் எவ்ரி மதர் ஷுட் டூ தட் ஃபார் தேர் Yes. கிட்ஸ். ஏன்னா அவங்க தே லுக் ஃபார்வர்ட் டு யூ அண்ட் தே லுக் அப் Look டு up யூ. to you. எஸ். Correct. அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி. ஸோ அவங்களுக்காகவே வந்து ஆக்சுவலி நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சு பண்ணேன். பட் எஸ் அவங்க ஹேப்பி, நானும் ஹேப்பி அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் திங். That's simply fabulous. உங்களுக்கு வீட்லயே உங்க critics இருக்கிறதுனால and also it scares you at times, yeah? கண்டிப்பா. Because they're your kids. யா. So great. ரொம்ப சூப்பரா rapid fire வந்து you have answered and now we move into one common challenge. I'm sure every business owner has some challenge in their business and that's what keeps them going and keeps them, growing. எஸ். அந்த வகையில வந்து as a home baker, நீங்க சொன்ன மாதிரி one challenge is like, ரொம்ப short time delivery. ம். ரெண்டாவது வந்து they always compare the cost. ஆமா. It is not like, very close by. இப்போ ஒரு 300 ம். ரூபி நான் கேக் வெளில வாங்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 400 இல்ல 500 வந்தா கூட it's okay. But it's going to be 700 or 800 அப்படின்னு வரப்போது. There's always a debate. எஸ். Why do you charge so much அப்படின்றது. ம். So இந்த ஒரு பாட்காஸ்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா it'll be really helpful for many people. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து கமர்ஷியல் பேக்கிங் அப்படின்னு சொன்னாலே பல்க் பேக்கிங். ம். அண்ட் அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து ஷெல்ஃப் லைஃப்பும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். அவங்களோட 2 பாயிண்ட்ஸ் அதுதான். ம். பல்கா பேக் பண்ணணும் அண்ட் ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி இருக்கணும். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ப்ரொக்யூர் சச் இன்கிரீடியன்ட்ஸ் விச் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் தெம். ஒன் ஷாட்ல பேக் பண்ணிரலாம். அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப்பும் கூடுதலா இருக்கும். ஸோ Right. இன்னைக்கு பேக் பண்ண கேக் வந்து என்னால நாளைக்கும் வச்சு சேல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ரொம்ப மோனோட்டனஸா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு பட்டர்ஸ்காட்ச் எவ்ரிபடிஸ் ஃபேவரைட். ம். பட்டர்ஸ்காட்ச் அப்படின்னாலே வந்து இப்போவுமே நெறைய கிளையண்ட்ஸ் நெறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பட்டர்ஸ்காட்ச்னா மேல ஒரு கேரமல் கலர்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் மாரி போட்டிருப்பாங்க. அது வந்து Right. ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு டிசைன் விச் ஃபிட்ஸ் எவ்ரிஒன். அண்ட் போரிங் டிசைன் தான் சொல்லணும் நெறைய பேர். அதனால தான் நெறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வராங்க. ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் அபவுட் ஃப்ரெஷ்னஸ். ம். அன்னன்னைக்கு வாங்குன இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ப்ரொக்யூர் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ எதுவுமே வந்து லெஃப்ட் ஓவரோ இல்ல பழைய கேக் பேக் பண்ணி, ராப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு பண்ற விஷயமே கிடையாது. அண்ட் எவ்ரிதிங் இஸ் டன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். வி டோன்ட் யூஸ் ப்ரீமிக்ஸஸ். வெராஸ் Okay. சம் பேக்கர்ஸ் கமர்ஷியல் பேக்கரிஸ் யூஸ் ப்ரீமிக்ஸஸ் பிகாஸ் Okay. இட்ஸ் ஜஸ்ட் அ ரெடிமேட் பவுடர் வேர் யூ மிக்ஸ் சம்திங், யூ புட் இட் இன் த அவன் இட் கம்ஸ். இங்க அப்படி கிடையாது. Okay. ஒவ்வொன்னத்தையும் மெஷர் பண்ணி பார்த்து பார்த்து பண்றது. Okay. ஓகேங்களா? இன்னும் pre-mixes இருக்குது அப்படின்றது I don't know how many of them are aware. This is really news. ப்ரீமிக்ஸஸ் Okay. ஆர் தேர் அண்ட் ப்ரீமிக்ஸஸ் வந்து சொல்லும்போது அதுலயுமே வந்து கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸோட தான் வரும். ஏன்னா அதுக்கும் ஷெல்ஃப் Right. லைஃப் So இருக்கு இப்ப இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி multiple brands like Pillsbury and all they give you like, ம். those
டீ கேக்ஸ் அண்ட் ஆல் தட்ஸ் Yes, அந்த மாதிரி yes, நீங்க yes, சொல்றீங்க. காட் yes, இட், yes, காட் இட். yes. யா, But commercial bakers, they have a different set of brands which காட் இட். they do. So these things, I don't want to comment on ம். any brand as such. But yes, commercial bakers because அவங்களுக்கும் அந்த bulk production சொல்லும்போது அவங்க உட்கார்ந்து மெஷர் பண்ணிட்டு ம், இருக்கிறதும் ம், ம். கஷ்டம். புரியுது. Some bakeries do. I don't say no because I'm no எல்லாரும் சொல்ல one to முடியாது. comment. But யா, still, maximum people do that. ரைட். ஸோ ஷெல்ஃப் லைஃப் கூடுதலுக்காகவே ப்ரீமிக்ஸஸ்ல அகைன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ புரியுது. அன்னோயிங்லி இட்ஸ் பீன் ஆடட். பட் இங்க வி டோன்ட். ஸோ பேசிக்கலி ரொம்ப ஹைஜீனிக்கலா இருக்கணும், சேஃபா இருக்கணும், குழந்தைகளுக்கு குடுக்குறோம், ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமா ஹோம் பேக்கர்ஸ்க்கு வரலாம். அண்ட் நாங்க எல்லாமே அந்தந்த டைம்க்கு ப்ரொக்யூர் பண்றதால த காஸ்ட் இஸ் ஆல்சோ ஹை ஃபார் அஸ். கிவிங் சோ மச் ஆஃப் ரேட் டு த கிளையன்ட்ஸ் வென் தே சே 1 கேஜி கேக்குக்கு இவ்வளோன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. அங்க பாதி விலையில 1 1 ஃப்ரீ மேம். நீங்க ஒண்ணுக்கே ஆமா. நெறைய பேர் அப்படி எஸ், கேட்பாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் இருக்கு. கரெக்ட். ஆமா. ஆமா. ஸோ ம். இல்லன்னா 1 வாங்குனா ஹால்ஃப் கேஜி ஃப்ரீ பேலாம் ம். குடுக்குறாங்க. பட் எங்களால குடுக்க முடியாததுக்கு காரணமே த குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் வி யூஸ். எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஈவன் ஒன் கலர்னாலும் த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தே யூஸ் அண்ட் வி யூஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அண்ட் வி ம். யூஸ் இம்போர்ட்டட் ஸ்டஃப்ஸ். இம்போர்ட்டட்னாலே மத்தது ₹50 கிடைக்குதுன்னா, இது ₹300க்கு கிடைக்குது. ஸோ ரைட். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஃபார் அஸ் ஆல்சோ. அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்க்கும்போது, பல்க்காவும் நாங்க வாங்க மாட்டோம். ஸோ அப்படி ம். இருக்கும்போது அதுலயும் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்காது. ஸோ ரைட். நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் பிரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாரி தான் இருக்கும். அண்ட் கஸ்டமைசேஷன். ரைட். கஸ்டமைசேஷன் நீங்க எப்படி என்ன கேட்டாலும் ஓகே. அண்ட் நான் எப்பவுமே சொல்றது எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயம் தான். உள்ள இருக்கிறதுக்கும், வெளியில இருக்கிறதுக்கும் ஒரு அ இன்டர்லிங்க்கும் கிடையாது. இப்ப ம்ஹ்ம். நீங்க உள்ள பட்டர்ஸ்காட்ச்னா வெளியில அந்த கேரமல் கலர் தான் வரும்ன்றதே கிடையாது. வெளியில நீங்க என்ன கலர் சொன்னாலும், இல்ல என்ன டிசைன் சொன்னாலும் வி கேன் டூ இட். தட் இஸ் ஒன்லி பாசிபிள் வித் ஹோம் பேக்கர்ஸ். பட் தட் வாவ்! டேக்ஸ் டைம், தட் டேக்ஸ் எஃபோர்ட், கிரியேட்டிவிட்டி, தாட் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ எவ்ரிதிங் டுகெதர் இஃப் யூ வாண்ட் சம்திங் ஹைஜீனிக், ஸ்பெஷல் அண்ட் அந்த மொமெண்ட்ட செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களோட எமோஷன்ஸ கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, எஸ் ஹோம் பேக்கர்ஸ் ஆர் த பெஸ்ட். அண்ட் obviously for that kind of work and the quality of ingredients, yes, we charge a little bit extra. Right. Well said, Shruti. So let's get into the very last segment, which is like, I think you do a lot of workshops. So நிறைய Yes. ஹோம் பேக்கர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. Mm. இட் குட் பி ஃபார் தேர் ஓன் செல்ஃப் ஹாபிக்கு இருக்கலாம். வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். இல்லை குழந்தைக்கு பண்ணணும். உங்களை மாதிரியே பண்ணலாம் அப்படி நாட் as a business அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். Mm. சில பேர் அது பிஸ்னஸாகவே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஈவன் ஐ திங்க் தே லவ் டு டூ சம்திங் ஃபார் லீஜர். லைக் ஐ திங்க் ரீசெண்டாக நீங்கள் கூட ஒரு வேலண்டைன் டேக்கு ஒரு கப்புள்ஸு கூட ஆமா. சேர்ந்து ஒரு கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரொமான்ஸ் which has been dead in lot of Yeah. couples. அது ரொமான்டிக்கா அப்படி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தீங்க. ஸோ த்ரோ சம் லைட் about the wonderful workshops that you have done and how it has been benefiting the participants Yes. and how it can benefit the people who are watching the podcast. They can reach out to you on Okay, your so workshops. basically, yes, I do workshops, which will be offline workshops, and baking classes, I take online classes. So online classes அப்படின்னு சொல்லும்போது, it's not like a course kind of stuffs. அந்தந்த ப்ராடக்ட்கான classes மாதிரி இருக்கும். It might be a 3 days course or it might be a 2 days course, depending on whatever thing they are choosing. Workshops அப்படின்னு சொல்லும்போது, yes, I have done for kids. ம். இன் பிளே ஸ்கூல்ஸ்ல எல்லாமே கிட்ஸ்க்கு கொஞ்சம் கூட அந்த கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ம். கான்செப்ட்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல கிட்ஸ்க்கான கப் கேக் டெக்கரேட்டிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணலாம். அண்ட் Nice. நீங்க சொன்ன மாதிரி தான் கப்பிள் பேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சம்திங் ஸ்பெஷல். பிகாஸ் சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 காஃபி குடிச்சிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வரதுல விட இது யூ ஆர் டூயிங் இட் டுகெதர். Yes, ஸோ absolutely. பேக்கிங் வித் No, அகெயின் bonding will எஸ் பாண்டிங் ஹேப்பன்ஸ் அ லாட். happen. Lot. கண்டிப்பா. அண்ட் அந்த ஒர்க் ஷாப் வாஸ் கொஞ்சம் ரியலி நிறைய பிசிக்ஸ் இருக்கும், நிறைய கெமிஸ்ட்ரி இருக்கும். ஆமா பேக்கிங் கெமிஸ்ட்ரியும் இருக்கும் அண்ட் ஹியூமன் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். அண்ட் அதேதான். விச் வாஸ் ஆக்சுவலி நைஸ். ஸோ A good நிறைய hit. பேருக்கு கொடுத்த ஃபீட்பேக்கே அதுதான். ரொம்ப என்ன சொல்றது மென்டலி ரிலீவ்டா இருந்துச்சு. இவ்வளோ நாங்க பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க Very பேசினாலும் sweet. வாட்ஸ்அப் சாட்ஸ் இருக்கும். இல்லைன்னா இப்போ ஈஸியா டைப் கூட பண்ண வேண்டாம். வாய்ஸ் நோட்ஸ்லேயே பண்றாங்க. பட் Right. இது நின்னு 2 பேரும் நீ அதை எடுத்துட்டு வா, நீ கரெக்டா பண்ணு, ஓகே நான் ஸ்பூன் பிடிக்கிறேன், நீ அதை லெவல் பண்ணு. ஸோ Right. நல்லா இருந்துச்சு அந்த பாண்டிங் பார்க்கறதுக்குமே Nice. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி தட் ஐ குட் பிரிங் சம் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுத்ததுலயும் நல்லா இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் அ வெரி நைஸ் இது. இதே மாதிரி மாம் அண்ட் கிட்ஸ் டியோவும் பண்ணுவோம். ம். ஸோ மாம் அண்ட் கிட்ஸ் பாய் ஆர் கேர்ள் யாரா இருந்தாலும் சரி 2 Right. பேருமே சேர்ந்து பேக் பண்ற மாதிரி. Very sweet. ஸோ இட் வில் ஆல் பி ஹேண்ட்ஸ் ஆன். பட்
ஸோ ரைட். லுக் அண்ட் லேர்ன் கிடையாது இதில. இட் வில் ஆல் ரைட். பி ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ அப்படியும் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் ஃபார் கார்ப்பரேட். லைக் இப்போ கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாமே வந்து கூப்பிடுவாங்க. அவங்க ம். பிகாஸ் தே வாண்ட் டூ கீப் தேர் எம்ப்ளாயீஸ் ஹேப்பி. ரைட். அண்ட் இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது அதுவுமே ஒரு நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்சல்யூட்லி பஸ்டிங்கா ஸ்ட்ரெஸ் இருக்கும். பஸ். இட்ஸ் எ அண்ட் தெரபி. அண்ட் குரூப்பா பண்ணுவோம் அந்த டைம்ல. ம். இது வந்து இண்டிவிஜுவலா பண்றது. அது வந்து குரூப்பா பண்ணுவோம். ஸோ குரூப்பா பண்ணும்போது அவங்க டீம்க்குள்ள ஒரு ஒரு இன்டைரக்ட்டா பாண்டிங். வந்து ஒரு யாஹ்! பாண்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் எஸ் இட்ஸ் பீன் ரியலி வெல் வொர்க்கிங் வெல் அண்ட் காட் வெரி குட் ஃபீட்பேக்ஸ் ஆல்சோ. அண்ட் அதிலேயே வந்து சில பேர் வந்து கிளாஸஸ் கூட அட்டெண்ட் பண்றாங்க. லைக் சும்மா மேம் நீங்க சொன்ன ரைட். மாரி தான். எனக்கும் வந்து பேக்கிங் இஷ்டமா இருக்கு. ஸோ நானும் வந்து ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணணும். ஆனா ரைட். இப்பவும் கூட மெசேஜ் அனுப்புவாங்க. ம்ஹ்ம். என்னைக்கோ பண்ணது கூட இப்ப கூட எனக்கு டவுட்ஸ் இருக்கு. கிளாரிஃபை பண்ணுங்கன்ற மாரி. அண்ட் பிகாஸ் ஐ லவ் டீச்சிங், ஐ அம் ஆல்வேஸ் ஓப்பன் டூ கிவ் தெம் சஜஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் தெம் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ எஸ், ஃபேன்டாஸ்டிக். ஒர்க்ஷாப்ஸ் ஆர் ரியலி குட் அண்ட் எனிபடி வாண்ட்ஸ் அ ஒர்க்ஷாப் ப்ளீஸ் கெட் இன் டச். ஏன்னா ஒர்க்ஷாப்ஸ் அப்படின்றபோது, நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க கத்துக்கிறது மட்டும் கிடையாது. யூ ஆர் என்ஜாயிங் தட் மொமெண்ட். ஸோ அது அப்சல்யூட்லி. வந்து நம்ம வீட்ல சும்மா உட்காரும்போது இருக்காது. ஒரு 4 கண்டிப்பா. பேர் கூட பண்ணும்போது அந்த ஃபீலே தனி. Kandipa. So well said. So I think even the corporates, HRs always look for options to engage the audience. I think it's a great way to connect because Shruti brings in a lot of varieties in terms of doing the cakes, and இது வந்து நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு தெரப்பியா இருக்கும். ம். அண்ட் ஈவன் ஐ திங்க் லைக் இவங்கள மாதிரியே ஒரு குக்கிங்கே பிடிக்காதவங்களுக்கு கூட குக்கிங் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது கூட கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஃபேப் திங். அண்ட் நவ் டெல் அஸ் அபவுட் லைக் இப்போ ஹோம் பேக்கிங் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ், ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஆண்டர்பிரனர். ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் யாராவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஓகே. ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே. எல்லாமே ஒரே டைம்ல பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ம். நெறைய பேர் பண்ற தப்பு அதுதான். உடனே ஒரு ஸ்டோருக்கு போவாங்க, பார்த்ததெல்லாம் வாங்குவாங்க. கடைசியில அத வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. டைம் மேனேஜ் பண்ண தெரியாது. பட் எப்பவுமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி போகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கீப் ஆடிங் திங்ஸ். ரைட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ எனி விச் வேஸ் இது வந்து நம்ம வீட்ல பண்ண போறோம். ஸோ அதுக்கேத்த மாதிரி சிம்பிளா ஆரம்பிங்க. 1, 2 விஷயங்கள் மட்டும் வாங்குங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் மென்டார் வேணும். ஒரு வேள உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லன்னா, தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு மென்டார வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா, நெறைய பேர் பண்ற விஷயம் அதுதான். ம். நெறைய வொர்க்கிங் விமன் பண்ற விஷயம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ரைட். முடிஞ்சு பிஎஃப் ஏதாச்சும் கிடைச்சிருக்கும். கையில காசு இருக்குயா, நம்ம எல்லாம் வாங்குவோம். அது பின் இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட். ஒரு விஷயம் நல்லது. பட் நெறைய காமிக்கிறதுனால, இந்த மோல்டு, அந்த மோல்டு, இந்த கட்டர் எல்லாம் வாங்குவாங்க. அண்ட் தட் ஆர் ஆல் வெரி எக்ஸ்பென்சிவ். ரைட். ஸோ ஜஸ்ட் டு பி மோர் ஸ்ட்ரெயிட், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் லைக் தே ஷுட் ஹேவ் as an இனிஷியல் ஹோம் பேக்கர் அப்படின்னு குட் யூ ஸ்பெசிஃபை த நேம்ஸ் ஆஃப் லைக் இப்போ நீங்க மோல்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எஸ், கேட்கிறேன். எஸ். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டூ ஹேவ் அன் அவன். மினிமம் அவன். டோன்ட் கோ ஃபார் அ பிக்கர் ஒன். மினிமம் ஒரு 30 லிட்டர், 32 லிட்டர்ஸ் அவன் இருக்கணும். அண்ட் ஹேண்ட் பிளெண்டர் ஹேஸ் டு பி தேர். ஏன்னா, நம்ம என்னதான் விஸ்க் வச்சு அடிச்சாலும், எக் எல்லாம் பீட் பண்ணணும்னா, ஹேண்ட் பிளெண்டர் தான் கண்டிப்பா வேணும். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ ஹேண்ட் பிளெண்டர். அ குட் குவாலிட்டி ஹேண்ட் பிளெண்டர் பட். தென் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபியூ டின்ஸ். பேசிக் சைஸஸ்ல லைக் ஒரு 6 இன்ச் அண்ட் 8 இன்ச் டின் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, அதுதான் 1/2 கேஜி, 1 கேஜிக்கு நம்ம ஜெனரலி யூஸ் பண்றது. ட்ரையலுக்காக. தென் கம்ஸ் ஃபியூ ஸ்பாச்சுலாஸ் அண்ட் நைவ்ஸ். இது மட்டும் போதும். ஸ்டார்ட்டிங்லயே வந்து இந்த ஃபாண்டன்ட் மோல்ட்ஸு, இல்ல கட்டர்ஸ் இதுக்கு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணாம, இது மட்டுமே பேசிக்கா இருக்கணும். அண்ட் அ குட் குவாலிட்டி பார்ச்மென்ட் பேப்பர். எஸ், இது மட்டும் போதும் பேசிக்ஸ்க்கு. ரைட். ஸோ வாட் வில் பி த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஹோம் பேக்கர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 1 இயர் அட்லீஸ்ட் இந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் உங்க கையில இருக்குன்னா, நீங்க தாராளமா ஒரு யூ கேன் கிக் ஆஃப். 10,000 இருந்தாலே போதும் மோனிஷா. ஃபேன்டாஸ்டிக். இந்த தட்ஸ் ரியலி நைஸ். பேசிக்கா நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தி வாங்கி வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நமக்கே ஐடியா வரும். எப்படி ஆரம்பிக்கலாம், என்னென்ன வாங்கலாம், என்னென்ன வாங்கக்கூடாதுன்னு. ஒரு 10,000 இருந்து இப்ப ம். 10,000ன்றது பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா, அதுவும் ஒரு கண்டிப்பா. பிசினஸா ஆரம்பிக்க போறீங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு வந்து இது பண்ணலாம். ஸோ 10,000 இருந்தாலே போதும். யூ கேன் ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ ஸ்டார்ட். வெரி ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட். ஆனா ரொம்ப முக்கியமானது வந்து 2 விஷயம் தான். ஒன் இஸ் 2 பீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒன் இஸ் பேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப தேவை இந்த வேலையில. ம். அண்ட் செகண்ட் இஸ் பேஷன். அது எந்த ட்ரூ. வேலை இருந்தாலும் நம்மளுக்கு தேவை. ஸோ இது 2 பீஸும் இருந்தது அப்படின்னா, வித் ஜஸ்ட் 10,000 யூ கேன் ஜஸ்ட் பிகம் அ ஹோம் பேக்கர். வாவ்! இத விட என்ன வேணும்? இதுல என்னன்னா ஸ்ருதி சொன்ன மாதிரி ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்க போது. அண்ட் அத விட முக்கியமா எல்லார் வீட்டுக்கும் இல்ல எல்லா ஃபங்ஷன்ஸ்க்குமே நீங்க வந்து ஒரு சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்க போறீங்க. அண்ட் எப்பவுமே சொல்லுவாங்க, யாராவது வந்து அ யாருக்காவது நீங்க சாப்பாடு போடும்போது வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து ரொம்ப திருப்தியா அத சாப்பிட்டு அது அவங்க வாழ்த்தப்போது, தட் இஸ் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் அசெட் தட் யூ குட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் யூல் பி எஸ். ஜஸ்ட் லைக் ஹவ் ஸ்ருதி இஸ் லைக் பீன் பிளெஸ்ட். நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ட் ஹோம் மேக்கர் ஆறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் ஆன் தட் நோட். ஆல்ரைட். ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ, Shruti. You're a sweet mother.
ஸோ ஐ திங்க் பேஷன், ப்ரொஃபஷன் ஆஸ் வெல் அஸ் அ மதர்ஹுட் இது 3மே பேலன்ஸ் பண்றது இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங். பட் ஐ திங்க் விமென் கேன் ஹேண்டில் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பட் அந்த அந்த டைம்ல வந்து வி சே வி ஷுட் நாட் லெட் லூஸ் ஆர் ஹெல்த். லாட் ஆஃப் யா. திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இப்ப நெறைய விமென் வந்து தேவ் ஸ்டார்ட் பிகமிங் அன் ஆன்டர்பிரினர் அண்ட் ஆல்சோ ஜக்லிங் அ மதர்ஹுட். ஸோ அவங்களுக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களோட டேக் அவேயா என்ன சொல்ல விருப்பப்பட்டீங்க? ஓகே. ஸோ மீ மைசெல்ஃப் பீயிங் இன் தட் ஷூஸ் வாட் ஐ வுட் சே இஸ் எப்பவுமே வந்து ஒரு சாய்ஸ் அப்படின்னு எடுத்து பண்ணாதீங்க. டூ வாட் யூ லவ். ஸோ அது ம். போக போகவே வந்து இட் வில் டெல் யூ தட் எஸ் திஸ் இஸ் த ரைட் பாத். அந்த மாதிரி பண்ணுங்க. எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அத எடுத்து பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங் அதுதான் சொல்லணும். ஏன்னா நெறைய பேர் பண்ற தப்பே அதுதான். ஏன்னா எவ்ரிபடி திங்க்ஸ் ஓகே இவ்ளோ பேர் பண்றாங்க. நம்மளும் அத பண்ணா நம்மளும் ஃபேமஸ் ஆவோம்ன்னு. கண்டிப்பா எஸ் உங்களுக்கும் ம். நல்லா பிசினஸ் வரலாம். பட் வாட் இஃப் இட் இஸ் நாட் கோனா கிளிக்? பிகாஸ் யூ ஆர் நாட் குட் அட் இட். ம். ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பண்ணணும்னு அதுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளால வந்து அந்த பெர்சனல் லைஃப்ல வந்து நமக்கு அந்த ஃபோக்கஸ் குடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா. ஏன்னா நமக்கு தெரியாம பண்றோம். நெறைய விஷயங்கள் இதுக்கு தேவைப்படுமா இருக்கும். விச் யூ மைட் நாட் பி லைக் ரெடி ஃபார். ஸோ ம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம கண்டிப்பா வந்து வொர்க் அண்ட் லைஃப் வந்து ஹிட் ஆகும். ஸோ புரியுது. குழந்தைங்கள் கஷ்டமா இருக்கும். நம்மளால அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண முடியாது. அண்ட் நம்ம வந்து அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த வேலையில நம்மளால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பண்ண முடியாது. ஸோ ரைட். நீங்க எப்பவுமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி. என்னோட மந்த்ரா நான் அதுதான் ம். எப்பவுமே சொல்லுவேன். ஸ்லோ அண்ட் ஸ்டடி இஸ் ஆல்வேஸ் கோனா ஹெல்ப் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். எடுத்த உடனே ராக்கெட் லெவல்ல போணும்னு நெனைச்சீங்கன்னா, அது பீயிங் அ மதர் ஜக்லிங் பிட்வீன் தீஸ் 2 இட் இஸ் கோனா பி அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ கண்டிப்பா. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. எது உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல பண்ணி எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரணும்னு நெனைச்சீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அண்ட் அதுல வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா போனீங்கனாலே இட்ஸ் ஈஸி. ஸோ ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வராம நமக்கு பார்த்துக்கலாம். Super. Very wonderfully said, Shruti. And now, finally, we've come to the end of our podcast. So, what would you like to say a message to the audience? ஓகே. ஸோ ஆஸ்பைரிங் பீப்பிள் லைக் எந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து அத வந்து ஃபுல் பேஷனோட பண்ண பாருங்க. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நான் நெறைய ஏர்ன் பண்ணணும். எனக்கு சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனைச்சுட்டு நெறைய ட்ரை பண்ணி ஏதேதோ சேனல்ஸோ, இல்ல ரெஃபரன்ஸஸோ எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் சில பேருக்கு கிளிக் ஆகுது. பல பேருக்கு வந்து அது ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ நீங்க எது ஸ்டார்ட் பண்றதுனாலும், உங்களுக்கு எது வரும்ன்றது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றோமோ, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வரும்ன்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணி, ஒரு ஜாட் டவுன் பண்ணிட்டு, அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து எத வந்து நம்மளால பிசினஸா ஸ்டார்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு, அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணீங்கன்னா நல்லது. 2வது எப்பவுமே வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஜாஸ்தி பண்ற மாரி இருக்கிறது. இஃப் இஃப் தட் பிசினஸ் டிமாண்ட்ஸ் தட் மச் ஃபைன். பட் அத விட்டுட்டு நான் எல்லா ஃபேன்சி திங்ஸும் வாங்குவேன். இப்போ நான் ஹோம் பேக்கரா சொல்றேன். எல்லா ஃபேன்சி திங்ஸும் வாங்குவேன். ஆனா, எனக்கு வந்து நெறைய வரணும்னு நெனச்சீங்கன்னா, இட் மைட் நாட் ஹேப்பன் லைக் தட். பிகாஸ் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் யூ ஹேவ். ஸோ அந்த ஸ்கில்லுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றது பேக் சைட்லயும் வொர்க் பண்ணிட்டே இருங்க. அண்ட் கன்டினியூயஸ் லேர்னிங். கண்டிப்பா நான் எல்லாம் தெரியும்னு நீங்க எப்போ அந்த லெவல்ல போறீங்களோ, அப்பவே வந்து நம்மளோட பிசினஸுமே வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ, எப்பவுமே வந்து மைண்ட் ஓப்பனா வச்சுக்கோங்க. தெரியலையா? தெரியலன்னு சொல்லிட்டு அது கத்துக்கோங்க. கத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா, இந்த இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி ஹோம் பேக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸா இருக்கேன்றபோது, எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கீப் லேர்னிங், கீப் இம்ப்ரூவைசிங் அண்ட் பி ஓப்பன் டூ ஃபீட்பேக். நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளோ பெரிய பேக்கரா இருந்தாலும், நல்லா இல்லன்னா ஓகே. நான் என்ன தப்பா போச்சுன்னு தெரிஞ்சு அத கரெக்ட் பண்ணீங்கனாலே, that will bring you a very good client base. And client base is very, very important. அவங்கள வந்து நீங்க அ எந்த அளவுக்கு உங்க அ ஆர்ட், கிரியேட்டிவிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ, அந்த மாரி தான் வந்து உங்களுக்குமே வந்து அப்கமிங் கிளையண்ட்ஸும் வருவாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அது காலகாலமா சொல்லிட்டு இருக்கிற விஷயம். நானும் அத தான் சொல்லுவேன். 2வது எதுவா இருந்தாலும் கீப் லேர்னிங் அண்ட் கீப் அப்கிரேடிங் யுவர் ஸ்கில். And third one is do not over dump yourself with too much of things for home baking at least. ஏன்னா வந்து எது நல்லா ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. ஸோ இந்த 3 விஷயமும் வந்து கண்டிப்பா நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, யூ கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்.
ஏன்னா நேர்களே இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்டோட கெஸ்ட் எவ்வளோ ஹானஸ்டான பர்சன் அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா கடைசியில் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல போது கூட பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேக்கு வாங்குங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லை. கேக்கை பற்றி அவ்வளோவா பேசலை. பட் எல்லாரோட வளர்ச்சிக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அந்த ஒரு ஒரு அம்சங்களும் வந்து அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்களும் சூப்பரா வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பா ஐ எம் ஷூர் யூ நோ ஹூ இஸ் த ரைட் பர்சன் டு பிக் த கேக் as well as to go and learn if you want to become a home baker for hobby or for business. So with that note, this is your host Monisha signing off.